6 persons A, B, C, D, E and F are sitting equidistant facing each other around a circular table. ஓகேவா? ஸோ சர்க்குலர் டேபிள் சுற்றி 6 பேர் இருக்காங்க ஃபேஸிங் சென்டர். கொஷின் வந்து ஹூ சிட்டிங் இன் த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஏ. இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஏ யார் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பி இஸ் சிட்டிங் ஆப்போசிட் டு சி. பி இஸ் சிட்டிங், இதை நான் பின்னு எடுத்துட்டேன்னா பி இஸ் சிட்டிங் ஆப்போசிட் டு டி. ஓகேவா? சாரி, சி. அடுத்து டி இஸ் சிட்டிங் ஆப்போசிட் டு இன்னு சொல்லியிருக்காங்க. டி இஸ் சிட்டிங் ஆப்போசிட் டு இ. இது எது வேணா இருக்கலாம் இல்ல, இது எது வேணா இருக்கலாம். சரிங்களா? ஓகே, இது டியா இருக்கலாம், ஈயா இருக்கலாம். ஓகே, இதை வச்சு ஏ சொல்ல முடியுமா? ஏன்னா ஏயோடது இங்க இல்லவே இல்லை. ஓகேவா? ஸோ இது மட்டும் வச்சு நம்ம என்ன சொல்ல முடியாது. அடுத்து எஃப் இஸ் சிட்டிங் ஆன் த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்க. எஃப் இஸ் சிட்டிங் ஆன் த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் பி. பியோடைய இமீடியட் லெஃப்ட் எது? இந்த சைடு. ஓகேவா? ஸோ இங்க வந்து எஃப் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க நான் பி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இங்க சி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். புரியுதா? ஓகே. இப்போ இதை வச்சு மட்டும் உங்களால எங்க ஏ இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் மர்ஜ் பண்ணீங்கன்னா சொல்ல முடியுமா? பி ஆப்போசிட்ல சி, இடிக்கு ஆப்போசிட்ல மீன் இக்கு ஆப்போசிட்ல டி இருக்கு. ஓகே, அப்போ எஃப்க்கு ஆப்போசிட்ல டோட்டலாவே 6% தான். அப்போ எஃப்க்கு ஆப்போசிட்ல யார் இருப்பா? ஏ தான் இருப்பாங்க. புரியுதா? அப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஹூ சிட்டிங் ஆன் த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஏன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? அப்போ லெஃப்ட் மீன் ஏக்கு லெஃப்ட் சைடு என்ன வரும்? நீங்க இங்கிருந்து இமேஜின் பண்ணி பாருங்க. உள்ளுக்குள்ள ஃபேஸ் பண்ணி உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்களோட லெஃப்ட் சைட்ல எது இருக்கும்? இந்த சைடு தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த சைடு எதுன்னு சொல்ல முடியுமா? யாருன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ எக்ஸாக்டா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. ஸோ அதனால இதோட ஆன்சர் வந்துட்டு both 1 and 2 are not sufficient to answer the question. புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த question. Consider the question and 2 statements given below. Manisha is 24 years younger than. இந்த question அப்படியே நான் கிளாஸ்ல உங்களுக்கு கொடுத்துருந்தேன். சரிங்களா? இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஏஜஸ் எடுக்கும் போது. Manisha is 24 years younger than her mother. அப்போ மனிஷா வந்து எக்ஸ் அப்படின்னா அவங்க மதர் வந்து என்னவா இருப்பாங்க? எக்ஸ் பிளஸ் 24 இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இதை மட்டும் வச்சு நம்மளால சொல்ல முடியாது. அடுத்து 5 years later ஏஜஸ் கொடுத்துருக்காங்க, ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணி சொல்ல முடியுமான்னு பார்க்கலாம். சரிங்களா? 5 years later அப்போ +5க்கு அப்புறம் the age of Manisha and her mother will be 3:5. இது ஒரு ரேஷியோல இருக்கா? இதோ ரேஷியோ இருக்கு. 2 ரேஷியோ இருக்கு. இயரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 2 ரேஷியோஸ் வித் இயர் இருந்துச்சுன்னா அவங்களோட ஏஜ் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். சரிங்களா? ஓகே, இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் எக்ஸ் பை இது எக்ஸ் இஸ் 2 எக்ஸ் பிளஸ் 24 தானே இருக்கும். இதை எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் 24. இது மனிஷாவோடது, இது அவங்க அம்மாவோடது, மதரோடது. சரிங்களா? ஓகே, +5 இயர்ஸ் ரேஷியோ வந்து 3:5 வருது. ஓகேவா? மனிஷாக்கு நேராக 3 எழுதணும், மதருக்கு நேராக 5 எழுதணும். நீங்கள் என்ன எதை எடுக்கிறீங்களோ அதுக்கு நேராக இருக்கணும். அது செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 5x plus 25 is equal to 3x plus 24 plus 5 வந்து 29. So 29 into 3 7 8 87. சரிங்களா? அப்போ இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2x is equal to 25 அந்த பக்கம் போச்சுன்னா 31. சாரி இங்க வந்து 2 வரும், இங்க வந்து 6 வரும். ஓகே, 62. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா 31. சரிங்களா? ஓகே, ஸோ எக்ஸ் வந்து யாரோடதுன்னு எடுத்திருக்கோம்? மனிஷாவோடது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் மனிஷா? இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஏஜ் சொல்ல முடியுதா? ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து சப்போஸ் எக்ஸாமில் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் கேட்டாங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை சால்வ் பண்ணி காட்டினேன். ஓகேவா? ஆனால் இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்காதீங்க. 2 ரேஷியோஸ் இருக்கு. நமக்கு எவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் இல்லை எவ்வளோ இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கனாவே கண்டிப்பாக அதை சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? அப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து both 1 and 2 are sufficient to answer the question போட்டுருங்க டைரக்டாகவே. ஓகேவா? ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு இதில் ஆன்சர் தேவையில்லை. சஃபிஷியண்டாக இல்லையான்னு பார்த்தா போதும். 2 ரேஷியோஸ் இருக்கணும், இயர் இருக்கணும். சரிங்களா? என்ன டவுட்டு?
2 parts difference. இந்த 2 parts தான் வந்து 25 years gap. அப்போ 1 part வந்து 12 years. அப்போ 3 parts வந்து 20. ஓகேவா? சரி, இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். சரிங்களா? ஃபைன். ஓகே, இது புரிஞ்சது இல்ல? 1 part வந்து 12 years அப்படின்னா 3 parts வந்து 36 years. இது வந்துட்டு 60 years. சரிங்களா? ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் ஐ மீன் 5 years லேட்டர் இல்லை 5 years லேட்டர் தான் வந்துட்டு 3:5 ரேஷியோ. ஓகேவா? அப்போ 5 years பிஃபோர் அப்படின்னா அவங்க ஏஜ் என்னவா இருந்திருக்கும், அதான் கரண்ட் ஏஜ் 31. ஓகேவா? இதை வச்சு நம்ம இப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ 2 மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். 6 lectures A, B, C, D, E, F, each of 1 hour duration are scheduled between 8 and 2. Consider the question and 2 statements given below. Question வந்து என்ன கொடுத்திருக்காங்க? Which period is in the third period ன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? Lecture F is preceded by A, F is preceded by A and it is followed by C. A, F, C ன்னு வரணும். சரிங்களா? இதை மட்டும் வச்சு யார் தேர்டுன்னு சொல்ல முடியுமா? பேலன்ஸ் இருக்கவங்களே எங்க இருக்காங்கன்னே தெரியாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இது வந்து இது மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது. அடுத்து there is no lecture after lecture B. ஓகேவா? அப்படின்னு என்ன அர்த்தம்? பிக்கு அப்புறம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க தான் லாஸ்ட். சரிங்களா? இதை மட்டும் வச்சு என்னால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி பாருங்க. பியை வந்து இங்க கொண்டு வந்துடலாமா? ஓகேவா? பேலன்ஸ் யார் இருக்கா? பியும் சாரி இயும் டியும் இஎன்டி இருக்கு. ஓகேவா? பேலன்ஸ் இருக்கு. அந்த இஎன்டி வந்து எங்கெல்லாம் வரலாம்? இஎன்டி இந்த இடத்துல வரலாம், இல்ல இந்த இடத்துல வரலாம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாக்டா தேர்ட் பொசிஷன்ல யார் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஓகேவா? ஓகே, அப்போ இந்த ரெண்டுமே இருந்தாலுமே நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இதோட ஆன்சர் both statement 1 and 2 are not sufficient to answer the question. புரிஞ்சா? ஓகே, ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இதுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? பண்ணிடலாம் இப்பவே. In an economic organization, allowing mankind to benefit by the productivity of machines should lead to a very good life of leisure, and much leisure is apt to be tedious except to those who have intelligent activities and interests. If a leisure population is to be happy, it must be an educated population and must be educated with a view to enjoyment as well as to the direct usefulness of the technical knowledge. Okay, which of the following statement best reflects the underlying tone of the passage? Underlying tone அதாவது அப்படியே இருக்க மாதிரி என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? Only an educated population can best make use of the benefits of economic progress. All economic development should be aimed at the creation of leisure. இது வருமா? leisure அப்படின்னா என்னது? ஃப்ரீ டைம். ஓகேவா? ஸோ அந்த ஃப்ரீ டைம் இருந்தால் மட்டும்தான் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நடக்கும் அப்படின்ட்டு இருக்கா ஏதாச்சும்? அப்படி இல்லை. ஓகேவா? An increase in the educated population of a country leads to an increase in the happiness of its people. So educated population வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா happiness of the peopleம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி எங்க பேசியிருக்காங்க? இல்ல. சரிங்களா? யூஸ் ஆஃப் மெஷின்ஸ் should be encouraged in order to create a large leisure population. இதை பத்தி பேசல. ஓகேவா? ஸோ இதோட டோன்ல என்ன இருக்கு? Only an educated population can make best use of the benefits of the economic progress. If a leisure population is to be happy, it must be educated population. So educated population na vandu leisure we can make best use of both enjoyment as well as the technical knowledge. And the கரெக்டாக அந்த சொல்யூஷனும் பண்ணுவாங்க, அதே சமயம் என்ஜாய்மெண்ட்டும் பண்ணிக்குவாங்கங்கிறாங்க. புரியுதா? ஸோ இதோட டோன்லேயே எது இருக்கு உங்களுக்கு? ஸோ அவங்க என்ஜாயும் பண்ணிக்கிறாங்க, அதே சமயம் வந்து டெக்னிக்கல் நாலேஜும் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த பேட்டர்னில் எது இருக்கு உங்களுக்கு? இது மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? அடுத்து, if presents bring less thrill now that we are grown up, perhaps it is because we have too much already, or perhaps it is because we have lost the fullness of the joy of giving. So giving பத்தி பேசியிருக்காங்க. ஓகேவா? and with it fullness of the joy of receiving. Okay, children's fears are poignant, their miseries are acute, but they do not look too forward
not too backward. Their joys are clear and complete because they have not learnt always to add but to every proposition. Perhaps we are too cautious, too anxious, too skeptical. Perhaps some of our cares would shrink if we thought less about them and entered with more single-minded enjoyment into the happiness that come our way. ஓகே, ஸோ அந்த ப்ரெசென்ட் கொடுக்கறத பற்றி அந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஜாய் ஆஃப் கிவிங், ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து நம்ம எப்படி இருக்கோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. வித் ரெஃபரன்ஸ் டு த பேசேஜ், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? It is not possible for adults to feel thrilled by presents. Presents na gift. Okay va? There can be more than one reason why adults feel less thrilled by presents. The author does not know why adults feel less thrilled by presents. Adults have less capacity to feel the joy of loving or being loved. Ledu varum. There can be more than one reason why adults feel less or thrilled by presents. ஓகேவா? ஸோ இங்கே வந்து அதை பற்றி நம்ம கிட்ட எதுவுமே சொல்லலை. Perhaps some of our cares would shrink if we thought less about them and entered with more. ஓகே, நம்ம அதை ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அது நமக்கு வந்து அந்த ஜாய் கிடைக்காது அந்த மாதிரி பேசியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப கேர் பண்ணிக்காம அப்படியே ஒரு மேலோட்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ரெசென்ட், அதாவது கிஃப்ட் வாங்குறத பற்றியும் அதை கொடுக்கறத பற்றியும். சில்ட்ரன்ஸ் வந்து எப்படி இருக்காங்க? ஸோ சில்ட்ரன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப இன்டெப்த்தாக போய்க்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடல்ட் பற்றி. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன வரும் உங்களுக்கு? they can be more than one reason why adults feel less thrilled by presents. ஓகேவா? ஸோ என்ன ரீசன் வேணால் இருக்கலாம். இதை வந்து எலிமினேட் பண்ணுங்க. இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் adults to feel thrilled by presents. பாசிபிளே இல்லையா? அடல்ட்ஸ்க்கு வந்து ப்ரெசென்ட் கொடுத்தா அவங்க த்ரில்லே ஆக மாட்டாங்கன்னா அப்படி வராது. ஓகேவா? the author does not know why adults feel less thrilled. ஸோ அதை நம்ம ஆத்தரையும் பிளேம் பண்ண முடியாது. புரியுதா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வராது. அடுத்து, adults have less capacity to feel. ஸோ less capacity இல்லைன்னு இருக்கா? இல்லை. ஓகேவா? they can be more than one reason. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பாசிட்டிவாக அதான் இருக்கு. சரிங்களா? ஸோ கோ ஃபார் தட். The author of the passage is against worrying too much about the past and future, being in the habit of thinking about presents, not being thrilled by new things, giving and receiving joy only partially. எது வரும்? இந்த பேசேஜ்ல இருந்து இது எது வரும்? வரலாம். The author of the passage is against நம்ம வந்து ரொம்ப இன்டெப்த்தாக போய்க்க கூடாது, அப்படியே பார்த்துட்டு அப்படியே மேலோட்டமாக போய்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அந்த பேசேஜில். ஓகேவா? ஸோ அடல்ட்ஸ்லாம் அப்படி தான் இருக்காங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அதை மைண்டில் வச்சுட்டு சொல்லுங்க. ஸோ எதை வந்து அகெயின்ஸ்டாக அவர் சொல்லியிருக்காரு? ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அதாவது ரொம்ப பழசெல்லாம் போட்டு அதாவது இன்டெப்த்தாக ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அப்படியே மேலோட்டமாக அப்படியே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த பேசேஜ் பற்றி நம்ம ரொம்ப இன்டெப்த்தாலாம் அனலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓவராலாக ஒரு ஐடியா கிடைச்சா போதும், அதை வச்சு ஆன்சர் பண்ண பாருங்க. சரிங்களா? ஓகே. வரிங் டூ மச் அபவுட் த பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர், நம்ம அதெல்லாம் வரி பண்ணிக்காம அப்படியே அது போகிற போக்கில் அப்படியே போய்க்கணும். ஓகேவா? ஸோ இன்டெப்த்தாக போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சில்ட்ரனை கம்பேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அவங்க எப்படி ஒரு ப்ரெசென்ட்டை வாங்கும் போது எந்த ஒரு இது இல்லாமல் வாங்குறாங்களோ கொடுக்குறாங்களோ சந்தோஷமா, அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. சரிங்களா? பீயிங் இன் அ ஹேபிட் ஆஃப் திங்கிங் அபவுட் ப்ரெசன்ட்ஸ், அதெல்லாம் எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ எப்போ ஐ மீன் அந்த ப்ரெசென்ட்டை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. அடுத்து, நாட் பீங் த்ரில்டு பை நியூ திங்ஸ், புது இதை பார்க்கும்போது நம்ம த்ரில் ஆகுறதுல அதை பற்றி ஏதாச்சும் இது சொல்லியிருக்காங்களா? இல்லை. கிவிங் அண்ட் ரிசீவிங் ஜாய் ஒன்லி பார்ஷியலி, அதுவும் அதை பற்றியும் இல்லை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் தான் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சரிங்களா? ஓகே. Let A, B and C represent distinct non-zero digits. ஓகேவா? அப்போ ஜீரோ வரக்கூடாது. Suppose X is the sum of all the possible 3-digit numbers formed by ABC without repetition. Consider the following statements. The 4-digit least value of X is 1332 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லீஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3-digit நம்பர் இருக்கணும். ஓகேவா? 3-digit ஃபார்ம் பண்ணும். அந்த 3-digitோடைய எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த அத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணி அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஸோ அதோட சம் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கணும்? 1332 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. The 4-digit least value of
எக்ஸ் இஸ் 1332 ஓகேவா. ஸோ அந்த சம் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அது கிடைக்கணும். ஸோ ஏன் வந்து இதை எக்ஸை வந்து நான் ஆட் பண்ணுங்கிற, ஏன்னா எக்ஸ் இஸ் த சம் ஆஃப் ஆல் பாசிபிள் 3 டிஜிட் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஓகே. அப்போ லீஸ்ட் அப்படிங்கிறனால நான் எதை எடுத்துக்கலாம்? 0 எடுக்கக்கூடாது, நான் 0 டிஜிட். அப்போ எதெல்லாம் எடுக்கலாம்? 1 2 3ன்னு எடுத்துக்கலாமா? லீஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 எடுத்துக்கிறோம். ஸோ 1 2 3 அப்படின்னா 3 பிளேஸ் இருக்கு, 3 நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா எத்தனை வேஸ்ல இதை அரேஞ்ச் பண்ண முடியும்? 3 ஃபேக்டோரியல் வேஸ்ல அரேஞ்ச் பண்ணலாமா? அப்போ டோட்டலா 6 வேஸ்ல அரேஞ்ச் பண்ணுவோம். சரிங்களா? அந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் அப்பப்போ லைட்டா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு சில சம்ஸ்ல. ஃபுல்லா அதை பேஸ் பண்ணியே இருக்காது, ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி. லைட்டா அதை தாங்க நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, 6 வேஸ்ல அரேஞ்ச் பண்ணோம். அப்போ இதை 6 நம்பர்ஸ் நீங்க அரேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? 1 3 2ன்னு எழுதலாம். அடுத்து 2 1 3 2 3 1, அடுத்து 3 1 3 3 1 2 3 2 1. ஓகேவா? 6 வேஸ்ல அரேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து இதோடைய சம்முன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது? 3 plus 3 6 10 11 12 2 carry over 1 6 12 10 11 12 13 3 carry over 1 6 10 11 12 13 1 3 3 2 வந்துருச்சா? ஓகேவா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். புரிஞ்சுதா? அடுத்து the 3 digit greatest number, greatest value of x is 888 ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? லீஸ்ட் வேல்யூவே வந்து ஓகேவா, இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணும்போது லீஸ்ட் வேல்யூவே எதுன்னு வருது? ஒரு 4 டிஜிட் நம்பர் வருது. அப்போ கிரேட்டஸ்ட் வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு இது வருமா? வராது. புரிஞ்சா? லீஸ்ட் வேல்யூ நீங்க எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு 133 4 டிஜிட் போயிருச்சு. அப்போ கிரேட்டஸ்ட் வேல்யூ 3 டிஜிட்ல வருமா? வரக்கூடாது. புரிஞ்சா? ஓகே. ஸோ இதுல ரெப்படேஷன் இருக்கா? வித்தவுட் ரெப்படேஷன் சொல்லியிருக்காங்க. வித் ரெப்படேஷன்னா எப்படி வரும்? 1 1 2 1 1 1 அந்த நம்பரவே நம்ம ரிப்பீட் பண்ணியிருப்போம். ஓகேவா? அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணியிருக்கோமா? எதுவும் ரிப்பீட் பண்ணல. புரிஞ்சா? நான் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஓகேவா? அப்போ இந்த இது உங்களுக்கு வராது. புரியுதா? இப்போ ஆன்சர் என்னது? விச் ஆஃப் தி அபவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் ஆர் கரெக்ட்? இதை வந்து தெளிவாக ரீட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு கீழே வந்து இது கரெக்டா இன்கரெக்டா நாட் கரெக்டான்னு பார்க்காம மார்க் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஓகே, கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதா? நோட் பண்ணுங்க, இதை எழுதி வச்சுக்கோங்க. இதை ஓகே. 2022லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு லாஜிக்காக போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நிறைய இது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நீங்கள் படிக்கிற ஃபார்முலாஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 கொஷின்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து லாஜிக்காக யோசிச்சு போடுற மாதிரி தான் இருக்கும் கொஷின்ஸ். ஓகே, காப்பி பண்ணியாச்சு அதை. அடுத்த கொஷின். There is a numeric lock which has a 3 digit pin. ஓகேவா? ஒரு numeric lock, நம்பர் clock இருக்கு, சாரி லாக் இருக்கு, அதுல 3 digit pin ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? the pin contains digits from 1 to 7. ஸோ 1ல இருந்து 7 வரைக்கும் தான் இதுக்குள்ள நீங்க ஃபில் பண்ணணும். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? there is no repetition of digits. ஸோ ரிப்பீட் பண்ணக்கூடாது நம்பரை. அடுத்து the digits in the pin from left to right are in decreasing order. அப்போ லெஃப்ட்ல இருந்து ரைட்ல நீங்க எழுதும் போது 7 6 5 அந்த மாதிரி டிக்ரீசிங் ஆர்டர்ல தான் நீங்க எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? லெஃப்ட் டு ரைட் டிக்ரீசிங் ஆர்டர். எனி 2 digits in the pin differ by at least 2. ஓகேவா? ஸோ எனி 2 ஏதோ 2 வந்து அதோட டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு மினிமம் வந்து 2 இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸ் எடுக்கணும். அப்போ எடுத்தீங்கன்னா எப்படி எடுக்கலாம்? 7 அடுத்து 5 3 எடுக்கலாமா? மினிமம் டிஃபரன்ஸ் 2 இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் நம்பர்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சா? ஓகே. ஹவு மெனி மேக்ஸிமம் attempts does one need to find out the pin with certainty ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதா? மேக்ஸிமம் எவ்வளோ நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஓகே. ஸோ 7 இருக்கு. ஃபர்ஸ்ட் 7 7ல அடுத்த நம்பர் வந்து 5ன்னு எழுதலாமா? ஓகே. அடுத்த நம்பர் வந்து 3ன்னு எழுதலாமா? ஓகே. மினிமம் வந்து உங்களுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க? டிஃபரன்ஸ் 2 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நான் மினிமம் டிஃபரன்ஸ் கொண்டு வர முடியாது, இதுக்கு மேலே சேஞ்ச் பண்ண முடியாது. வேற ஓகே, சேஞ்ச் பண்ணலாம். இங்கே வந்து 2 இருக்கு, இதே 3 டிஃபரன்ஸ் வச்சுனா 4 வருமா? இதே 4 டிஃபரன்ஸ் வச்சுனா 3 வருமா? ஓகேவா? நான் 3 வரைக்கும் பார்க்குறேன், அதுக்கப்புறம் நான் கீழே போய்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ சரி, 5 டிஃபரன்ஸ் வச்சிங்கன்னா 2 வரும். சரிங்களா? அடுத்து 1 டிஃபரன்ஸ் வச்சிங்கன்னா சாரி 6 டிஃபரன்ஸ் வச்சிங்கன்னா 1 வரும். ஓகேவா? அடுத்து 3க்கு பாருங்க.
இங்கே வந்துட்டு 2 டிஃப்ரென்ஸ்னா 3 வரும். இதே 3 டிஃப்ரென்ஸ்னா 2 வரும். 1 டிஃப்ரென்ஸ்னா சாரி 4 டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 1 வரும். சரிங்களா? இந்த ரெண்டு நம்பருக்கும் அட்லீஸ்ட் 2 டிஃப்ரென்ஸ் இருந்தால் போதும். அப்போ 2 3 4 ஓகேவா? ஸோ இவ்வளோ டிஃப்ரென்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் 0 போட முடியாது. ஏன்னா 1 to 7 டிஜிட்ஸ் தான் நீங்கள் ஃபில் பண்ண முடியும். புரிஞ்சா? அப்போ இந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா 753 752 751 அப்படின்னு எத்தனை நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியும்? 3 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். புரியுதா? ஓகே. அடுத்து இந்த 4க்கு வாங்க. 4ல என்னெல்லாம் பண்ணலாம்? 7 4 இங்கே வந்துட்டு 2 டிஃப்ரென்ஸ்னா 2 எடுக்கலாம். 3 டிஃப்ரென்ஸ்னா 1 எடுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான் வரும். ஸோ இந்த இடத்துல எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம்? 2 வேஸில் அரேஞ்ச் பண்ண முடியும். அடுத்து 3 எடுங்க. ஸோ 3ல வந்துட்டு மறுபடியும் ஒரு 2 டிஃப்ரென்ஸ் வரணும் அப்படின்னா 2 டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படின்னா 1 அவ்வளோதான். இது ஒன்று மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். ஓகேவா? ஸோ 1. இதுக்கப்புறம் 2 டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம பண்ண முடியுமா? 2 டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்க என்ன ஆகும்? இங்கே 0 ஆகும். அப்போ இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். புரிஞ்சா? ஓகே. ஸோ டோட்டலாக வந்துட்டு எவ்வளோ வந்திருக்கு? 6 வேஸ். ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு 6 வேஸில் வந்துட்டு நீங்கள் இப்படி அரேஞ்ச் பண்ண முடியாத நம்பரை அப்படின்னு. புரியுதா? காப்பி பண்ணிக்கோங்க. ஐயோ சாரி 6 வேஸில் இருங்க. நான் வெறும் 7க்கு மட்டும் தான் பண்ணியிருக்கேன். 6 இந்த பக்கம் 6 எடுக்கலாம்ல. இருங்க சாரி. சரி, அடுத்து இங்கே 7 மட்டும் தான் எடுத்திருக்கேன் நான். இதே வந்து 6 எடுக்கலாம்ல. 1லேருந்து 7க்குள்ளே எந்த நம்பர் வேணா இருக்கலாம். ஓகேவா? ஸோ டிக்ரீசிங் ஆர்டரில் போகணும். அவ்வளோதான். ஸோ 6 எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? இங்கே 2 டிஃப்ரென்ஸ்னா 4 வரும். இன்னொரு 2 டிஃப்ரென்ஸ்னா 2 வரும். இங்கே இன்னொரு டிஃப்ரென்ஸ்னா 1 வரும். ஓகேவா? இந்த பக்கம்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணணுன்ட்டு. ஓகே, டோட்டலாக இங்கே வந்து எவ்வளோ வருது? 2 வருது. அடுத்து இதில் 3 எடுத்தீங்கன்னா 3 எடுத்தீங்கன்னா இங்கே டிஃப்ரென்ஸ் வச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 1 வரும். அவ்வளோதான். இவ்வளோதான் இதில் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து 4ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 1 ஓகேவா? ஸோ இவ்வளோதான் 2 டிஃப்ரென்ஸ் வச்சு பண்ண முடியும். இதுக்கு மேலே பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இங்கே ஒரு வே. இதுக்கு மேலே பண்ண முடியுமா? நம்ம 4 எடுத்தீங்கன்னா 2 இங்கே 0 வந்துடும். ஓகேவா? அப்போ இந்த இது வராது. ஸோ டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு? 6 7 8 9 10. ஓகேவா? ஸோ 10 வேஸில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, அந்த கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுல? ஒன் டு 7க்குள்ளே இருக்கணும். டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்கணும். ஸோ 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 2 டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி எவ்வளோ இருக்கோ ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? அப்புறம் 6லேருந்து ட்ரை பண்ணுறீங்க. அடுத்து 5லேருந்து ட்ரை பண்ணுறீங்க. 4லேருந்து ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா 4னா 2 டிஃப்ரென்ஸ்னா 2 வரும். மறுபடியும் ஒரு 2 டிஃப்ரென்ஸ்னா 0 வந்துடும். ஓகேவா? 0 அங்கே வரக்கூடாது. ஸோ அதனால 5ஓட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். புரிஞ்சா? ஓகே, எழுதியாச்சா அதை? ஓகே, அடுத்த கொஸ்டின். There are 8 equidistant points on a circle. ஒரு சர்க்கிள்ல 8 equidistant points இருக்கு. ஓகேவா? How many right angle triangles can be drawn using these points as vertices and taking the diameter as one of the side of the triangle? ஓகேவா? ஸோ ஒரு டயாமீட்டர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதில் எத்தனை ட்ரையாங்கிள் வரைய முடியும்? ஒரு டயாமீட்டர் வந்து ஒரு சைடுன்னு எடுத்துக்கிட்டீங்க. ட்ரையாங்கிளோட ஒரு சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைய முடியும்னு கேட்காங்க. ஓகே, ஸோ இங்கே எடுத்தீங்கன்னா எவ்வளோ வரையலாம்? இப்படி ஒன்று போட்டு இப்படி ஒன்று போடலாமா? ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சா? அடுத்து இப்படி ஒன்று போட்டு இங்கே இப்படி ஒன்று போடலாமா? ரெண்டாவது ட்ரையாங்கிள். அடுத்து இப்படி ஒன்று போடலாமா? ஸோ ஒரு டயாமீட்டர் வச்சு உங்களுக்கு எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுது? 6. இல்லை ஒரு டயாமீட்டர் வச்சு. ஓகேவா? இந்த பக்கமா? ஓகே ஃபைன். ஸோ ஒரு டயாமீட்டர் வச்சு எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுது? ஒரு சைடு வந்து 3, அப்போ இன்னொரு சைடு 3. டோட்டலாக 6 டயாமீட்டர் 6 ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு டயாமீட்டர் வச்சு
6 ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னா டோட்டலாக எத்தனை டயமீட்டர்ஸ் வரும் இதில்? ஒரு சர்க்கிள் இருக்கு, ஈக்குவலாக பிரிக்கிறீங்க அப்படின்னா எத்தனை டயமீட்டர்ஸ் வருது? 1 2 3 4. டோட்டலாக எத்தனை டயமீட்டர்ஸ் வருது? 4 டயமீட்டர். ஓகேவா? ஸோ 4 டயமீட்டர் அப்படின்னா 4 into 6 24 ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். புரிஞ்சா? ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ 24. ஒரு டயமீட்டரில் டோட்டலாக எத்தனை ரைட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும்னு பார்க்குறீங்க, அவ்வளோதான். ஸோ டோட்டலாக 4 இருக்கு. ஸோ 4 into 6 24. புரிஞ்சா? அடுத்த கொஸ்டின். 24 men and 12 women, 24 men and 12 women can do a piece of work in 30 days. In how many days can 12 men and 24 women do the same piece of work ன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி இருந்தால் சால்வ் பண்ண முடியுமா இந்த கொஸ்டினை? இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியுமா? இதே இந்த இடத்துல ஆர் அப்படிங்கிற வேர்டு இருந்துருந்துச்சுன்னா இந்த 24 men ஈக்குவல் டு 12 women, ஏன்னா 2 பேருமே 30 days தான் அப்படின்னு சொல்லி ஈக்குவேட் பண்ணியிருப்பீங்க. ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணலாம். புரியுதா? இது உங்களுக்கு நான் கிளாஸ்லேயே இந்த மாதிரி சம் கொடுத்துருந்தேன். வெறும் ஒரு இதை மட்டும் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஈக்குவேட் பண்ணிப்பீங்க. ஏன்னா இந்த இடத்துல ஆரன் இருக்கும். ஆரன் இருக்குன்னா 24 மென்னு 30 நாள், இல்லைன்னா 12 விமென்னு 30 நாள் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கலாம். புரிஞ்சா? அப்போ 2 பேருமே ஈக்குவல் டேஸுங்கும் போது ஈக்குவேட் பண்ணிக்குவோம். அதை ஈக்குவேட் பண்ணி ஏதோ மென் இல்லாட்டி விமன் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டு அதை எடுத்து இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க? அண்டு. ஸோ இதை வச்சு வெறும் இந்த ஒரு இதை மட்டும் வச்சு உங்களால் சால்வ் பண்ண முடியுமா? அதை இதே வந்துட்டு இன்னொரு ஈக்குவேஷனும் இதே மாதிரி இருக்குன்னா எலிமினேஷன் மெத்தடு, அல்ஜிப்ரால பண்ணுவோம்ல எலிமினேஷன், அந்த மாதிரி எலிமினேட் பண்ணி கூட சால்வ் பண்ணலாம். ஓகேவா? 2 சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இன்னொரு ஈக்குவேஷன் இதே மாதிரி இருந்துச்சுன்னா எலிமினேட் பண்ணி சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ஆர்என் கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ண முடியும். ஸோ வெறும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சுட்டு மென்னை தனியாக விமன் தனியாக கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிச்சாதான் 12 விமனுக்கும் 24 விமனுக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். புரியுதா? ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? டேட்டாஸ் இன்அடிக்வேட் டு ட்ரா எனி கன்க்ளூஷன். புரிஞ்சுதா? இதே கொஸ்டின் உங்களுக்கு கிளாஸ்ல கொடுத்துருந்தேன், ஆனால் இந்த இடத்துல ஆர்என் வச்சு கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ படிக்கும்போது கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஆர்என் இருந்துச்சுன்னா பண்ண முடியும், ஏன்னா ஈக்குவேட் பண்ணலாம். இங்கே அண்ட் இருக்கு. ஓகேவா? 2 பேரும் சேர்ந்து 30 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க எத்தனை நாள் இவங்க எத்தனை நாள் நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. புரிஞ்சா? வேற ஏதாச்சும் ஒரு டேட்டா இருந்தால் கூட அதில் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆனால் வேற எதுவுமே இல்லை. ஸோ இதோட ஆன்சர் டேட்டாஸ் இன்அடிக்வேட் டு ட்ரா எனி கன்க்ளூஷன். புரிஞ்சுதா? ஓகே. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்த மட்டும் ஆர் இருந்தால் மட்டும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணலாம். வேற அண்ட் மட்டும் வச்சு ஈக்குவேட் பண்ண முடியாது. சரிங்களா? இல்லை இதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் இருந்தால் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுவே வந்துட்டு உங்களுக்கு 24 men ஆர் இருந்துச்சுன்னா எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க? 24 men is equal to 12 women. அப்போ 1 women is equal to 2 men. ஓகேவா? அப்போ விமன் அப்படின்னு வர இடத்துல வந்து 2 men அப்படின்னு வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணிடுவீங்க. புரிஞ்சா? அடுத்து, வாட் இஸ் த ரிமைண்டர் when this number is divided by this? ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் அந்த ரிமைண்டர் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? டிவைடட் பை 100 2020 ஒரு கொஸ்டின்ல நான் சொன்னேன். சரிங்களா? அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். சரிங்களா? அதில் வந்து உங்களுக்கு அந்த கடைசியில் இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த யூனிட் டிஜிட் அந்த கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூவை இது கூட டிவைட் பண்ண சொன்னேன். ஓகேவா? எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது கூட டிவைட் பண்ணி பாருங்க. என்ன ரிமைண்டர் வருதோ அது அவங்க ஆன்சராக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? ஆனால் இதில் வந்துட்டு நீங்கள் அப்படி பண்ண வேணாம். சரிங்களா? ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ண போறோம்னா இந்த 1 2 6 1. ஸோ 2 மெத்தட் இருக்கு. ஓகேவா? அது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட். அதை எங்கே யூஸ் பண்ணணும்னு அப்புறம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ 1 2 6 1 இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? இல்லை இது எந்த டேபிளில் போகும்? 1 2 6 1 13 டேபிளில் ட்ரை பண்ணி பாருங்க. டேபிளில் வருதா? எவ்வளோ டைம்ஸ் வருது?
ஸோ 13 டேபிள்லாம் இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சு வச்சிருக்கணும். சரிங்களா? ஓகே. 13 டைம்ஸ் டேபிளில் 97 டைம்ஸ் வந்து 1261 வரும். சரிங்களா? ஓகே. அப்போ இதை வந்துட்டு எப்படி நம்ம பிரிச்சுக்கலாம்? இந்த ஹோல் நம்பர் டிவைடட் பை 1261 தானே அர்த்தம். ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம்? இதுதானே. இதோட ரிமைண்டர் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இது எக்ஸாக்டா டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா ரிமைண்டர் என்னவா இருக்கும்? எக்ஸாக்டா டிவைட் ஆகுதுன்னா 0 ரிமைண்டர். ஓகேவா? இந்த இதை பிரிச்சுக்கோங்க. 13 இன்டூ 97 பிரிச்சுக்கோங்க. இந்த 97 கேன்சல் பண்ணிக்கலாமா? இந்த 13 இங்க ஏதாச்சும் வச்சு நான் அடிக்க முடியுமா? 13 வந்து இங்க எத்தனை டைம்ஸ் போகும்? 13 இன்டூ 7 டைம்ஸ். ஓகேவா? 13ம் இங்க வந்து 91ல அடிப்படும். அது எனக்கு தெரியும். எத்தனை டைம் போகுதோ அதெல்லாம் வேணாம். 13 வந்து எனக்கு 91ல அடிப்படும். 97 கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுதுன்னா இதோட ரிமைண்டர் என்னவா இருக்கும்? 0. புரிஞ்சா? இப்போ இதுக்கும் அந்த சம்முக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, அந்த சம்ல வந்து டிவைட் பை 100ன்னு இருந்துச்சு. ஓகேவா? மேலே கொடுத்துருந்த நம்பர்ஸை இந்த 100 எப்படி நம்ம பிரிச்சுக்கலாம்? கொஞ்சம் ஈஸியாக பிரித்து பண்ணணும்னா 4 இன்டூ 5 இன்டூ 5 அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேவா? கேன்சல் பண்ணுற மாதிரி. ஓகேவா? நம்ம எப்படியெல்லாம் கேன்சல் பண்ண, மேலே ஏதாச்சும் நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு கீழே ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. இதை நம்ம பிரிச்சோம்னா மேலே இருக்க நம்பர்ஸ் கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. அப்படி ஆச்சுன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. அப்படி ஆகலை அப்படின்னா மேலே நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட் சொன்னேன்ல, யூனிட் டிஜிட்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதை இந்த இதால டிவைட் பண்ணி பார்க்கணும். அதில் ரிமைண்டர் என்ன கிடைக்கும் அது ஆன்சர். புரியுதா? இந்த ரெண்டு கான்செப்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்ட்டு. இதே மாதிரி சம் மறுபடியும் 2023ல வந்திருக்கும். அதில் நீங்கள் தான் சொல்றீங்க என்ன பண்ணணும்ட்டு. சரிங்களா? அடுத்த question. Consider the following statements in respect of a rectangular sheet of length 20 centimeter and 8 centimeter breadth. It is possible to cut the sheet exactly into 4 squares. ஓகேவா? 4 ஸ்கொயரை இந்த ஷீட்டை எக்ஸாக்டாக நம்ம கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 ஸ்கொயர். ஓகேவா? ஸ்கொயர்னா ஆல் சைட் ஷுட் பி ஈக்குவல். சரிங்களா? ஓகே. ஸோ ஆல் சைட்ஸ் ஈக்குவல்னா நான் ஃபர்ஸ்ட் இங்கே 8 இருக்கா, அப்போ இதையும் நான் 8ன்னு எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். சரிங்களா? அப்போ இது ஒரு ஸ்கொயர் கணக்கு. புரிஞ்சா? இங்கே 8 இருக்கனால இதையும் நான் 8ன்னு பிரிச்சுக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு ஸ்கொயர் வந்துடும். ஓகேவா? ஒரு ஸ்கொயர். அடுத்து ரெண்டாவது ஸ்கொயர் பிரிச்சுன்னா எனக்கு என்ன வரும்? இங்கே ஒரு 8, 2 ஸ்கொயர் ஆச்சு. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 20. அதில் 16 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸு 4 தான் இருக்கும் இங்கே. ஓகேவா? அப்போ இங்கே 4 இருக்கு, எனக்கு இந்த இடத்துல 8 இருக்கு. இதை நான் பிரிக்க முடியுமா? இப்படி பிரிக்க முடியாது, ஆனால் இப்படி பிரிக்கலாம்ல. இதை 4 4ஆ பிரிக்கலாம்ல. புரிஞ்சா? அப்போ எக்ஸாக்டா 1 2 3 4 4 ஸ்கொயர்ஸ் எனக்கு கிடைக்குதா? ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். புரிஞ்சுதா? 4 அதோட பாதி ஏதாச்சும், ஐ மீன் ஒரு நம்பரோட பாதி நம்ம எடுக்க முடியுமான்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இங்கே 4 இருக்கு. 4 இந்த 8 வச்சு நான் 4 கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. ஓகேவா? எக்ஸாக்டா எனக்கு ஆகுமான்னு பாருங்க, பார்க்கணும். புரிஞ்சா? ஓகே. அப்போ இதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். செகண்ட் ஒன் பாருங்க. இட் இஸ் பாசிபிள் டு கட் த ஷீட் இன்டு 10 triangular sheets of equal area. ஓகே. இது 20, இது 8. சரிங்களா? 10 ட்ரையாங்கிள் ஷேப் வேணும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்னது? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்னது? லென்த் இன்டு பிரெத். ஓகே. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து என்னது? half BH. ஓகேவா? கிட்டத்தட்ட இந்த LB BH எல்லாமே சேம் தான். ஓகேவா? உங்களுக்கு இந்த இடத்துல சரி. இப்போ ஒரு ரெக்டாங்கிள் நமக்கு இருக்கு அப்படின்னா இந்த ரெக்டாங்கிளை நம்ம பாதியா டிவைட் பண்ணோம்னா 2 ட்ரையாங்கிள் கிடைக்குதா? ஸோ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இது சொல்லியிருக்கு. புரியுதா? ஒரு ரெக்டாங்கிள் எடுத்து 2ஆ டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கிடைச்சிரும். ஓகேவா? ட்ரையாங்கிள் கிடைக்கும். அப்போ இதை நம்ம ரெக்டாங்கிளா ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ரெக்டாங்கிள் வேணும் அப்படின்னா வந்துட்டு ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா? சரி. இது வந்துட்டு உங்களுக்கு இங்க 20 இருக்கா? 4 4ஆ பிரிச்சுக்கோங்க. என்ன வரும்? ஒன் டூ த்ரீ ஃபோர் 5. ஓகே. ஸோ 5ஆ நான் பிரிச்சிருக்கேன். சரிங்களா? ஓகே. எதுக்கு நான் 5ஆ பிரிச்சிருக்கேன்னா எனக்கு இங்கே வந்து 10 ட்ரையாங்கிள் வர முடியுமா நான் பார்க்கணும். 10 ட்ரையாங்கிள் வேணும்னா எத்தனை ரெக்டாங்கிள் எனக்கு இருக்கணும்? 5 ரெக்டாங்கிள் இருந்துச்சுன்னா 10 ட்ரையாங்கிள் கொண்டு வரலாம். அதனால தான் நான் வந்து பாதி பாதியாக பிரிச்சிருக்கேன். ஓகே. அப்போ 5ஆ பிரிச்சுன்னா இங்கே எனக்கு ஒவ்வொரு இது எவ்வளோ இருக்கும்? இது 4 சென்டிமீட்டர், 4 4 4 4 20 வந்துருச்சா? ஓகே. ஸோ இதில் வந்துட்டு ஹாஃப்
இந்த பாதி பாதியாக டிவைட் பண்ணோம்னா 10 ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சா? ஓகே, அப்போ செகண்ட் ஒன்றுமே நமக்கு பாசிபிள் தான். புரியுதா? விச் ஆஃப் தி above statement ஆர் கரெக்ட்னா போத் 1 and 2. புரிஞ்சுதா எப்படி அட்டன் பண்ணணும்ட்டு? ஓகே, காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, எழுதியாச்சா? அடுத்த question. When 70% of a number x is added to another number y, 70% of a number x அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? 70னா 70%னா 70/100 எழுதிக்கலாமா? ஆஃப்னா இன்டூ எக்ஸ்னா எப்படி வரும்? கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வருது? 0.7 எக்ஸ். ஓகேவா? 2 பாயிண்ட் நான் தள்ளி பாயிண்ட் வச்சு எழுதுவேன். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த கான்செப்டில் தான் நீங்கள் எழுத போகிறேன். ஸோ when 70% of a number x, when 70% of a number x is added to another number y, the sum becomes 165% of the value of y. 165% எப்படி எழுதிக்கலாம்? 1.65 y. ஓகேவா? புரிஞ்சுச்சு. ஓகே, அடுத்து இந்த y அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா என்ன வரும்? 0.7 x is equal to 1 வந்து அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆயிரும். அப்போ 0.65 yன்னு வரும். சரிங்களா? ஓகே, இப்போ இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் பை ஒய்க்கு வந்து என்ன வரும்? 0.65 டிவைடட் பை 0.7. சரிங்களா? ஓகே, இது ஒன்று வச்சுக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? when 60% of a number x, when 60% of a number x is added to another number z, the sum becomes 165%. அதாவது 1.65% of the value z ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதையும் அதே மாதிரி பண்ணீங்கன்னா என்ன வரும்? 0.6x is equal to 0.65z. அப்போ x by z is equal to 0.65 by 0.6. ஓகேவா? சரி, இதில் இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். 2 ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க? which one of the following is correct? எது வந்து greater அப்படின்னு கண்டுபிடிக்கணும், greater or lesser. ஓகேவா? சரி, இந்த ரெண்டை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எக்ஸுக்கு பாருங்க ஒரே வேல்யூவா இருக்கா? ஓகே, இப்போ எக்ஸுக்கு என்ன நமக்கு கிடைச்சிருக்கு? 0.65. ஒய்க்கு என்ன கிடைச்சிருக்கு? 0.7. ஈக்குவலா இருக்கனால நம்ம டைரக்டா ஈக்குவேட் பண்ணிக்கிறேன் நான். ஓகேவா? இங்க ஜெட்டுக்கு என்ன கிடைச்சிருக்கு? z is equal to 0.6. சரிங்களா? இப்போ இதுல எது பெருசு? உங்களுக்கு வந்து சின்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, எது சின்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எது சின்னது? இதுல எது சின்னது? z தான் சின்னது. ஓகேவா? z. ஓகே, இதுக்கு அடுத்து பெருசு எது? இதுக்கு அடுத்து பெருசு எது? z less than x less than y தான் ஆன்சர். புரிஞ்சுதா? நிறைய மெத்தட்ல சால்வ் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம், ஆனா இது கொஞ்சம் கம்பேரிட்டிவா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இன்னொன்னு சொல்லிக்கிறேன், உங்களுக்கு நான் ஜஸ்ட் மாடல் தான் காட்டுறேன். ஓகேவா? தெரிஞ்ச உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மாடல் ஒரு விதமா தோணலாம், இந்த சமயம் இப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு, அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்க, தப்பு இல்லை. சரிங்களா? ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? எழுதியாச்சு அதை?
the majority of people who fail to accumulate more sufficient for their needs are generally easily influenced by the opinions of others. Okay. யாருனால காசை வந்து சஃபிஷியண்ட்டாக வந்து ஏர்ன் பண்ண முடியாது, அக்யூமுலேட் பண்ண முடியாதோ அவங்க வந்து they'll be easily influenced by others opinion. சரிங்களா? அவங்க ஏதாச்சும் சொன்னாங்கன்னா உடனே அது செய்யறது. ஓகேவா? அந்த மாதிரி. They permit the newspapers and gossiping neighbors to do their thinking for them. ஸோ மற்றவங்கள நம்பி இருப்பாங்க, அவங்க என்ன பேசுறாங்க அதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஓகே, ஒப்பீனியன்ஸ் ஆர் த சீப்பஸ்ட் கமோடிட்டிஸ் ஆன் தி earth. Everyone has a flock of opinions ready to be wished upon by anyone who will accept them. If you are influenced by opinions when you reach decisions, you will not succeed in any undertakings. ஓகே, நீங்கள் ஜஸ்ட் ஒப்பீனியன் பேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் டெசிஷனுக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து சக்சீட் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? which one of the following is implied by the passage? Most of the people do not accumulate money for their needs. Most of the people never fail to accumulate money for their needs. There are people who fail to accumulate money for their needs. There is no need to accumulate money. There is no need to accumulate money வருமா? வராது. இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, மாதிரி வேகா இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட். அடுத்து இந்த மூணு இதில் எது வரும்? Most of the people do not accumulate money for their needs. Most of the people never fail to accumulate. நெவர் ஃபெயில் டு அக்யூமுலேட்னா எல்லாருமே வந்து அக்யூமுலேட் பண்றாங்கன்னு அர்த்தம். புரியுதா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கு. அடுத்து தேர் ஆர் பீப்புள் ஹூ ஃபெயில் டு அக்யூமுலேட் மணி ஃபார் தியர் நீட்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லும் போது அதை நம்ம எடுத்துக்க முடியுமா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ கம்மியாக இருக்காங்களா அதிகமாக இருக்காங்களா எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. சம் பீப்புள்னு கொடுத்துருந்தா கூட அது நம்ம எடுத்துக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்னு சொல்லும் போது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம எடுக்க முடியாது. தேர் ஆர் பீப்புள் ஹூ ஃபெயில் டு அக்யூமுலேட் மணி ஃபார் தியர் நீட்ஸ். அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் ஆன்சர். What is the main idea of the passage? People should not be influenced by the opinions of others. People should accumulate as much money as they can. People should neither give nor accept opinions. வருமா? ஒப்பீனியன் கொடுக்கூடாது, அக்செப்ட் பண்ணக்கூடாது, வராது. People will succeed in any undertaking if they do not accept any opinion at all. ஒப்பீனியனே கேட்காம இருந்தால் தான் சக்சீட் பண்ண முடியும்னு சொல்ல முடியுமா? அப்படியெல்லாம் இல்லை. ஒரு சில ஒப்பீனியன்ஸ் கேட்கலாம். சரிங்களா? ஆனால் டெசிஷன் நம்மளோடதாக இருக்கும். ஓகே, இந்த ரெண்டு எது வரலாம்? People should not be influenced by opinions of others. People should accumulate as much money as they can. எதை பற்றி பேசியிருக்காங்க? நிறைய மணி இது பண்ணணுமா, இல்லை ஒப்பீனியன் வந்து ஒப்பீனியனால நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத இதில் பேசியிருக்காங்க மெயினாக. புரிஞ்சா? அடுத்து the social order is a sacred right. sacred அப்படின்னா என்னது? புனிதமானது. ஓகேவா? scared அப்படின்னா அதே சி வந்து உள்ளுக்குள்ள வந்துச்சுன்னா, ஐ மீன் ஃபர்ஸ்ட் வந்துருச்சுன்னா SCARD ஸ்கேர்ட் அப்படின்னா பயப்படுறது. ஓகேவா? ஸோ சாக்ரெட் அப்படிங்கிறது புனிதமானது. ஓகேவா? த சோஷியல் ஆர்டர் இஸ் அ சாக்ரெட் ரைட் விச் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஆல் அதர் ரைட்ஸ். ஸோ சோஷியல் ஆர்டர் தான் வந்து ரொம்ப புனிதமான ரைட்னு சொல்லியிருக்காங்க. நெவர்திலெஸ் திஸ் ரைட் டஸ் நாட் கம் ஃப்ரம் நேச்சர் அண்ட் மஸ்ட் therefore be founded on conventions. Okay, it does not come from nature. With reference to the above passage, which of the following statements is or are correct? ஓகேவா? இது வந்து கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கன்வென்ஷன்ஸ் ஆர் த சோர்சஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன். ரைட்ஸ் ஆஃப் மேன் கேன் பி எக்ஸசைஸ்ட் ஒன்லி when there is a social order. இது வரும். அந்த ரைட் வந்துட்டு நேச்சரா இல்ல, இட் should be founded in convention சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வரலாமா? கன்வென்ஷன்ஸ் ஆர் த சோர்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன் வரலாமா? வரலாம். ஓகேவா? அதான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க உங்களுக்கு. ஓகே, ரைட்ஸ் ஆஃப் மேன் கேன் பி எக்ஸசைஸ்ட் ஒன்லி when there is a social order. அதான கொடுத்துருக்காங்க. the social order is sacred one. மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இதை ரொம்ப சாக்ரெடானதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரைட்ஸ் ஆஃப் மேன் கேன் பி எக்ஸசைஸ்ட் ஒன்லி when there is a social order. கரெக்ட் தான். சரிங்களா? அப்போ இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி. புரிஞ்சுதா? அடுத்தது, 2 candidates X and Y contested an election. X and Y contested an election. 80% of the voters cast their votes. இது அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? And their votes were and there were no invalid votes. There was no nota option. X got 56% of the votes. X got 56% of the votes cast and won 144 seats. Sorry, 1440 seats. ஓகேவா? அப்போ Y வந்து எவ்வளோ வாங்கியிருப்பாங்க? 44% போட்டு தானே வாங்கியிருப்பாங்க Y. எக்ஸ் வந்து 56%னா Y வந்து 44% தானே வாங்கியிருப்பாங்க. ஓகே, இப்போ இது நம்ம கணக்கு எடுத்துக்கிறதுக்கு எவ்வளோ ஓட்டு காஸ்ட் ஆயிருக்குன்னு, அதாவது 80% ஓட்டு கணக்குக்கு தான் நம்ம வந்து இந்த 100% எடுத்துக்கிறேன் நான். ஓகேவா? 100ஆக பிரிச்சிருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறது வந்து
இந்த 80%க்கு தான். அப்போ இன்னும் பேலன்ஸ் வித் 20% கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. புரிஞ்சா? இந்த இடத்துல மாத்திராதீங்க, மறந்துடாதீங்க. சரி, இதே கொஸ்டின் நான் கொடுத்துருந்தேன் கிளாஸ்ல, டிஎன்பிசிக்கு நினைக்கிறேன். டிஎன்பிசிக்கு டெஸ்ட்ல இதே கொஸ்டின் நான் கொடுத்துருந்தேன். ஆனால் இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி கொடுக்கல, கம்ப்ளீட்டா இது வச்சு வர மாதிரி கொடுத்துருந்தேன். சரிங்களா? இதே நம்பர்ஸ் வச்சு. சரி, இப்போ சொல்லுங்க, எக்ஸை விட ஐ மீன் ஒய்யை விட எக்ஸ் வந்து 56% வந்து ஐ மீன் எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்காங்க? ஃபர்ஸ்ட் இவ்வளோ ஓட்டு வந்து அதிகமாக இருக்காங்க. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்காங்க? 12% அதிகமாக இருக்காங்க. அப்போ இந்த 12% தானே 1440 ஓட்ஸ். அப்போ 12% வந்து 1440 ஓட்ஸ் அப்படின்னா 100% எவ்வளவா இருக்கும்? ஏன்னா இது நான் 100% தான் கணக்கு எடுத்திருக்கேன். புரியுதா? ஓகே. ஸோ 100% எவ்வளவா இருக்கும்? எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1440 இன்டூ 100 டிவைடட் பை 12 வரும். சரிங்களா? இது இந்த பக்கம் கொண்டு வந்துடுறீங்க, இது இந்த பக்கம் கொண்டு வந்துடுறீங்க. ஓகேவா? ரைட். கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 12. ஸோ 12,000. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 12,000 ஓட்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அதாவது காஸ்ட் பண்ண ஓட்ஸ் வந்து 12,000 ஓட்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. புரியுதா? இது வந்து எவ்வளோ காஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் voters in the voters list? எவ்வளோ ஓட் காஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்களா, இல்லை வந்து voters லிஸ்ட்ல எவ்வளோ இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்களா? voters லிஸ்ட். அப்போ காஸ்ட் பண்ணாதவங்க ஒரு 20% இருக்காங்களா, அந்த 20%ஐயும் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சா? ஓகே. ஸோ இதுல ஒரு 10%னா சரி, இதை வந்து 80%ன்னு வச்சுக்கோங்க. இது 80% ஓட் தானே காஸ்ட் பண்ணியிருக்காங்க, 80% ஓட் தானே இது. அப்போ 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். புரிஞ்சா? ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12,000 into 100 divided by 80. 0 0 போயிடும். இது வந்து இங்க 2 times, இது 3,000, இது வந்து 1,500. 1,500 இங்க ஒரு 1,000 னா 15,000. அப்போ 100% டோட்டலா எத்தனை பேர் அந்த வோட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க? 15,000 people இருக்காங்க. ஓகேவா? ஸோ 12,000 கண்டுபிடிச்சோன்னே இதுதான் ஆன்சர்னு மார்க் பண்ணிடக்கூடாது. கொஸ்டினை தெளிவாக ரீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? காஸ்ட் பண்ண ஓட்டு தான் வந்துட்டு 80% தான் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டது 50% ஆஃப் த ஓட்ஸ் காஸ்ட். காஸ்ட் பண்ணதுக்கு தான் நம்ம 56% எடுத்திருக்கோம். அந்த 80%ல 56% எடுத்திருக்கோம். புரியுதா? ஆன்சர் வந்து 15,000. காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் greater than 1000? ஓகேவா? ஸ்மாலஸ்ட் நம்பர் greater than 1000 which when divided by any of the numbers leaves a remainder of 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரிமைண்டர் 3 விழுங்கணும்னா ரிமைண்டர் 0வா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு 3 கம்மி பண்ணிக்கலாமா? ஓகே, இது எல்லாத்துலேயும் ஒரு 3 கம்மி பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1060, 1070, 1080, 1180. ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து டைரக்டா ஆப்ஷன்ஸ்லேருந்து போகிறது எதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ அந்த மெத்தட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். இது ஒவ்வொரு மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எல்லா மெத்தட் நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு எது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஓகே, இது ஆப்ஷன்ஸ்லேருந்து போனீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ரிமைண்டர் 3 வரணும் அப்படின்னா ரிமைண்டர் 3 இல்லாமல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும்னா அந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணிக்கிட்டேன். புரிஞ்சா? ஓகே, இப்போ இந்த நம்பரை வந்து என்ன பண்ணணும்? இந்த நம்பரால டிவைட் பண்ணும். அப்போ இத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னா இதுக்கு என்ன பண்ணுவோம்? காமன் மல்டிபிள் எடுத்துக்குவோம், எல்சிஎம் எடுப்போம். இதுக்கு எல்சிஎம் என்ன வரும்? எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 3, 9, 12, 15, 18. எல்சிஎம் எடுத்து சொல்லுங்க. எல்சிஎம் எடுங்க, நோட்ல சால்வ் பண்ணுங்க. எவ்வளோ வருது? எல்சிஎம் வந்து 180. ஓகேவா? அதாவது இந்த நம்பரை நீங்கள் 180ஆல டிவைட் பண்ணணும். எது எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது அது ஆன்சர். புரிஞ்சா? ஓகே, ஸோ இதை வந்து டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 0 0 கேன்சல் ஆயிரும். 18 வந்து 106 வருமா? 18 டைம்ஸ் டேபிளில் 18 × 5ன்னு போட்டிங்கன்னா எவ்வளோ வருது?
90. ஓகே, ஸோ 100 and something வேணும். அப்போ 18 into 6 போட்டிங்கன்னா 108 வருது. ஓகேவா? அப்போ எது வந்து எக்ஸாக்டாக டிவைட் ஆகும் உங்களுக்கு? 1080 டிவைடட் பை 180. இந்த 0 கேன்சல் ஆயிரும். இது வந்துட்டு 6 டைம்ஸ் வரும். அப்போ எக்ஸாக்டாக டிவைட் ஆகுறதுங்கிறது இதுதான். புரிஞ்சா? ஓகே, ஸோ இன்டூ 5 பண்ணுறக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறேன். இப்போ 18 இருக்கா, 18 இன்டூ 5 பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இதோட பாதி என்ன, எந்த நம்பரையும் இன்டூ 5 பண்ணுறதுக்கு இதே மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதோட பாதி என்னது? 9 போட்டுக்கோங்க. இன்டூ 10 பண்ணுங்க. அதை இதுதான் ஆன்சர் இன்டூ 5 பண்ணுறதுக்கு. ஓகேவா? வேறு ஏதாச்சும் ஒரு நம்பர் சொல்லுங்க. 15. ஓகே, இன்டூ 5 பண்ணுறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கே தெரியுமே. இன்டூ 5 பண்ணா 75. வேறு ஏதாச்சும் இடையில இருக்க நம்பர்ஸ் தான் நமக்கு டக்குன்னு பண்ண முடியாது. வேறு ஏதாச்சும் ஒரு நம்பரு? 39. ஓகே, 39 இதோட பாதி என்னது? 16.5 வருமா? ஓகே, 16.5 இன்டூ 10 பண்ணீங்கன்னா 165 வருமா? இதோட இன்டூ 5 பண்ணீங்கன்னா 165 வருதான்னு பாருங்க. 39 இன்டூ 5 என்னது? 195. ஆமாம் 160s 38னா வந்துட்டு 19 வரும். 119, அதாவது 19.5 வரும் அதோட பாதி. சரிங்களா? நான் 8ன்றதுனால 6க்கு போயிட்டேன். ஓகே, ஸோ 19.5 வரும். இன்டூ 10 பண்ணிங்கன்னா 195. வேற ஒரு நம்பரு, இன்னொரு நம்பர் ட்ரை பண்ணுங்க. 42ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இன்டூ 5 பண்ணோன்னா இதோட பாதி என்னது? 21. 0 இன்டூ 10 பண்ணீங்கன்னா வந்துடும். ஓகேவா? ஸோ 42 இன்டூ 5 வந்து 210. சரிங்களா? ஏதாச்சும் இன்டூ 5 பண்ணோன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின். Let P be a two-digit number and Q be a number consisting of same digit written in reverse order. ஓகேவா? P வந்து 12ன்னு எழுதுறீங்கன்னா Q வந்து எப்படி எழுதணும்? 21 எழுதணும். அந்த நம்பர் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதுறது. ஓகேவா? சரி, if P and Q is equal to, அதாவது இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? 2430 கிடைக்குதுன்னா then what is the difference between P and Q ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை கண்டுபிடிக்கணும்னா நீங்க ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்தீங்கன்னாவே போதும். 2430. இதை எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 2 டைம்ஸ் டேபிளில் 1 2 1 5 வரும். அடுத்து 3 டைம்ஸ் டேபிளில் 4 0 5. அடுத்து இது வந்து 5 டைம்ஸ் டேபிளில் வரும். 5ல் 3 டைம்ஸில் வருமா? லைனாக ஆர்டராக போங்க. 3 டைம்ஸ் டேபிளில் சால்வ் பண்ண முடியுமா? 1 1 1 115 வரும். சரிங்களா? இதே வந்து இன்னொரு 3 டைம்ஸ் டேபிள் எடுத்தா 9னா சாரி ஓகே. ஸோ இதை எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 12 அப்படின்னா 4 கேரி ஓவர் 1 5. ஓகே, வேற இது 3 டைம்ஸ் டேபிள் வருமா? 45 வரும். 3 இன்டூ 15 வரும். ஓகேவா? சரி, இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓரளவுக்கு பாதி தூரம் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. இப்போ 2 இன்டூ 3 வந்து எவ்வளோ? 6. 6 இன்டூ 3 18. 18 இன்டூ 3 18 இன்டூ 3 54. ஓகேவா? ஸோ 54ன்னு கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து உங்களுக்கு என்ன நம்பர் வந்திருக்கு? 45 வந்திருக்கு. இது அப்படியே இன்வர்ஸாக இருக்கா ரிவர்ஸாக இருக்கா? ஸோ 54 இன்னொன்று 45. புரிஞ்சுதா? அப்போ இது வந்து 54 இன்டூ 45 பண்ணீங்கன்னா இந்த நம்பர் கிடைச்சிருமா உங்களுக்கு? ஸோ இந்த நம்பர் தான் நான் எல்சிஎம் எடுத்திருக்கேன். ஓகேவா? இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் கிடைக்கும். அப்படிதானே? இந்த சைடு இருக்க எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பேலன்ஸ் இங்கே வந்து 45. இதோடய ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரிங்களா? ஸோ இது மேலேருந்து வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வரீங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரும்போது ஒரு இடத்துல உங்களுக்கு 54ன்னு வருது, ஒரு இடத்துல நீங்கள் 45ன்னு பார்த்துருக்கீங்க. அப்போ இந்த நம்பரோட அதே ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா இந்த நம்பர் கிடைக்குதா? ஸோ அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா? புரிஞ்சா? ஓகே, அப்போ ஒரு நம்பர் 54, ஒரு நம்பர் 45 தெரிஞ்சிருச்சு. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த நம்பர் கிடைக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்போ பிக்கு கியூக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் வருது?
9 டிஃபரன்ஸ். புரிஞ்சுதா? அடுத்த question. Consider the following statements in respect of two natural numbers p and q such that two natural numbers are இருக்கணும். அப்போ 0 இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. p and q such that p is a prime number and q is a composite number. ஓகேவா? p வந்து prime number. என்னென்ன prime numbers இருக்கு? சும்மா 4-5 நம்பர் சொல்லுங்க. 2, 3, 5, 7, 11. ஓகே. அடுத்து composite number q ன்னு சொல்லியிருக்காங்க. composite number 4, 6, 8, 9, 10, 12 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இது 13, அடுத்து வேற என்ன 17 அந்த மாதிரி வரும். சரிங்களா? கொஞ்சம் நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, p and q can be an odd number. கேன் ஒரு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சா? ஓகே. p into q பண்ணீங்கன்னா ஆட் நம்பர் கிடைக்குமான்னு பாருங்க. 2 into என்ன பண்ணாலுமே ஆட் நம்பர் கிடைக்காது. அப்போ 3 வச்சு செக் பண்ணி பாருங்க. 3 into 4 பண்ணா 12, 3 into 6 பண்ணா 18, 3 into 8 பண்ணா 24, 3 into 9 பண்ணா 27 வருதா? ஆட் நம்பர் வருதா? அப்போ ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. புரிஞ்சா? அப்போ இது வரலாம். ஓகேவா? அடுத்து q by p டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து பிரைம் நம்பர் கிடைக்கணும். ஸோ இந்த நம்பரால இதை டிவைட் பண்ணணும். சரிங்களா? எதை பண்ணால் உங்களுக்கு பிரைம் நம்பர் கிடைக்கும்? 6/3 பண்ணீங்கன்னா 2 கிடைக்குமா? 2 இஸ் அ பிரைம் நம்பர். சரிங்களா? ஓகே. அடுத்து p plus q can be a prime numberன்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது பிரைம் நம்பர் வருதான்னு பாருங்க. 8 plus ஓகே 8 plus 5 வந்து 13 வருது பிரைம் நம்பர். சரிங்களா? ஓகே. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கண்ணில் பார்க்கறது தான். அந்த நம்பர்ஸ் வச்சு நீங்கள் கண்ணில் அப்படியே பார்க்கணும். ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க. அப்படியே கண்ணிலே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? கொஞ்சம் நம்பர்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அது அப்படியே கண்ணிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது வரைக்கும் சான்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ அதுக்கு ஆன்சர் என்ன? விச் ஆஃப் தி அபவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. 1, 2 and 3. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கிளாக் சம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? Between 3:16 p.m. and 3:17 p.m. both hour hand and minute hand coincide. ஸோ hour hand minute hand வந்து ஒரே இடத்துல வருமானு கேட்டிருக்காங்க. கோயின்சைட் ஆகுமான்ட்டு. இது எப்படி நான் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு? கிளாக் சம் சொல்லும் போது டுகெதர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். hour ஹேண்டும் மினிட் ஹேண்டும் கோயின்சைட் ஆகணும்னா டுகெதர். ஆப்போசிட்டா இருக்கணும்னா 180 டிகிரிஸ்ல இருக்க மாதிரி அது ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். அப்பார்ட் அதுவும் சொல்லி கொடுத்துருக்கேன். பெர்பெண்டிகுலரும் சொல்லி கொடுத்துருக்கேன். புரியுதா? ஸோ அந்த கான்செப்ட் தான் நீங்க இதில் யூஸ் பண்ணணும். இப்போ 3 மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 மணினா 3க்கும் 4க்கும் இடையில. ஓகேவா? ஸோ 3க்கும் 3க்கும் 4க்கும் இடையில இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து மினிட் ஹேண்டும் ஹார் ஹேண்டும் வந்து வரும். ஓகேவா? அது என்ன நீங்க கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? டுகெதர் அப்படின்னா 3க்கும் 4க்கும் இடையில அப்படின்னா ஃபார்முலா என்னது? 55 is equal to 60. 60 கீழே எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். இந்த இடத்துல மினிட் ஹேண்ட் எவ்வளோ மூவ் ஆயிருக்கோ கம்ப்ளீட்டா அவ்வளோ மினிட்ஸ் எழுதிக்குவோம். இதுல மினிட் ஹேண்ட் எவ்வளோ கம்ப்ளீட்டா மூவ் ஆயிருக்கு? ஒரு 15 மினிட்ஸ் தான் மூவ் ஆயிருக்கு. இதுக்கு மேலே எவ்வளோ தூரம் இருக்கு நமக்கு தெரியாது. அப்போ எக்ஸாக்டா நமக்கு தெரியறது 15 மினிட்ஸ் மூவ் ஆயிருக்கு மினிட் ஹேண்டு. ஓகேவா? இந்த இடத்துல மினிட் ஹேண்டு தான் எழுதுவோம். ஸோ இந்த மினிட் ஹேண்ட் கம்ப்ளீட்டா எவ்வளோ மூவ் ஆயிருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ 15 மினிட்ஸ். இதை டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 55 x is equal to 60 into 15 divided by 55. X is equal to 180 by 11. So 180 by 11 na 11 divided by 118 putting na 1 times 11 balance 7, 6 times வந்து 66 balance 4. சரிங்களா? அப்போ எவ்வளோ வருது உங்களுக்கு? 16 minutes 4 by 11 fraction of seconds past 3. ஓகேவா? 3 தாண்டி 16 minutes 4 by 11 fraction of secondsல அது கோயின்சைட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ அந்த 16 minutes 4 by 11 fraction of seconds இந்த ரெண்டுக்கு இடையில தானே வரும். பிட்வீன் 316க்கும் 317க்கு இடையில தானே வருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா? புரிஞ்சா? நீங்கள் கிளாஸில் படித்த அந்த பேசிக் கான்செப்டை இதில் அப்ளை பண்ணணும். நான் கிளாஸில் டேரெக்டாக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டேன். ஆனால் பேசிக் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? அந்த பேசிக்ஸ் வச்சு இதை நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேவா? சரி. ஸோ இது வந்து வரும். சரிங்களா? அடுத்து பிட்வீன் 4:58 p.m.
அண்ட் 4:59 PM போத் மினிட் ஹேண்ட் அண்ட் செகண்ட் ஹேண்ட் கோயின்சைட். இதுக்கு நீங்கள் சால்வ் எல்லாம் பண்ண வேணாம். மினிட் ஹேண்டு செகண்ட்ஸும் ஓகேவா. ஸோ ஒரு மினிட் அப்படின்னா என்னது, அந்த செகண்ட் இது சுற்றிக்கிட்டே இருக்குமா, ஏதோ ஒரு இடத்துல அது கோயின்சைட் ஆகுமா ஒரு மினிட்குள்ள, ஆகுதா? ஓகே, அப்போ இது கண்டிப்பாக ஆகும். புரிஞ்சா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது, which of the above statements is or are correct na, both 1 and 2. புரியுதா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? மினிட் ஹேண்டு வாட்ச் கட்டியிருக்கீங்களா? வாட்ச் கட்டியிருக்கீங்களா? அனலாக் வாட்ச்லாம் இல்லையா? நாங்க இல்லை பாருங்க, பெரிய முள்ளும் அந்த செகண்ட்ஸும் ஏதோ ஒரு அந்த 1 மினிட் முடியறக்குள்ள, ஓகேவா, 1 மினிட் ஆகிறதுக்குள்ள அந்த செகண்ட்ஸ் முள்ளு வந்து பெரிய முள்ள டச் ஆகுமா, கோயின்சைட் ஆகுமா? அப்போ ஆகும் அப்படின்னா ஆகும், அவ்வளோதான். அதை தான் கொடுத்துருக்காங்க. பிட்வீன் 4:58 PM 4:59 PM அப்படின்னா 1 மினிட், அந்த 1 மினிட் கேப்புக்குள்ள மினிட் ஹேண்டும் செகண்ட் வந்து கோயின்சைட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. கோயின்சைட் ஆகும்ல? அடுத்தது, there are 2 containers X and Y. X contains 100 ml of milk. Okay, there are 2 containers X and Y. X contains 100 ml of milk and Y contains 100 ml of water. 20 ml of milk is transferred from X to Y. ஓகேவா? ஸோ இதில் இருந்து 20 ml மில்க் வந்து இதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் எப்படி இருக்கும், 20 ml மில்க்கு, வாட்டர் வந்து 100 ml இருக்கும். ஓகேவா? அப்போ இது என்ன ரேஷியோவில் இருக்கு, மில்க் அண்ட் வாட்டர் வந்து 1:5 ரேஷியோவில் இருக்கு. புரிஞ்சா? ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆஃப்டர் மிக்சிங் வெல், இதனால மிக்ஸ் பண்ணிட்டு 20 ml ஆஃப் த மிக்சர் இன் Y இஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேக் டு, இதுல இருந்து 20 ml எடுத்து இந்த மில்க்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் சொல்றாங்க. புரியுதா? ஓகே, அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா இஃப் M denotes the proportion of milk in X, ஸோ எக்ஸ்ல இருக்கக்கூடிய மில்கை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் N denotes the proportion of water in Y, இதில் இருக்கக்கூடிய வாட்டர் மட்டும் தான் பார்க்க போறோம். சரிங்களா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா then which of the following is correct ன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? M அப்படிங்கிறது எக்ஸ்ல இருக்கக்கூடிய மில்கோட வேல்யூ, ஓகேவா, இது N அப்படிங்கிறது Yல இருக்கக்கூடிய வாட்டரோட வேல்யூ. ஓகேவா? ஸோ அது சமமா இருக்கா இல்லை கிரேட்டா இருக்கா இல்லை கம்மியா இருக்கான்னு பார்க்கணும். சரி, இப்போ இதுல இருந்து 20 ml எடுத்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா அதுல எவ்வளோ மில்க் எவ்வளோ வாட்டர் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க? 20 mlனா இது எப்படி எடுத்துக்கலாம், 20 mlல ஓகேவா, ஸோ அதில் வந்துட்டு ஒரு பார்ட் மில்க் இருக்கா, ஸோ 1/6 மில்க் இருக்கா. ஓகே, அதே மாதிரி வாட்டர் வந்து எவ்வளோ வரும், 20 mlல 5 பார்ட்ஸ் வந்து வாட்டர், 5 டோட்டல் பார்ட்ஸ் வந்து 6. சரிங்களா? ஸோ இதை தான் எடுத்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இதில் இந்த தண்ணி வந்து நமக்கு தேவையில்லை. சரிங்களா? ஓகே, அப்போ இங்கே நமக்கு வந்து இந்த அதாவது எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதில் இந்த மில்க் வந்து எடுத்து இங்கே இதுக்குள்ளே நம்ம விட்டுருப்போம் பார்த்தீங்களா. ஏன்னா ஏன் மில்க்கை மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன், ஏன்னா எக்ஸில் வெறும் மில்க் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. புரிஞ்சா? இதில் வாட்டர்னு கேட்கல. ஸோ வாட்டர்னு கேட்டாங்கன்னா இது கம்ப்ளீட்டாக எடுத்து நம்ம பண்ணுறது பார்ப்போம். ஸோ இதில் வெறும் மில்க்குன்னு மட்டும் கேட்டிருக்கனால இந்த மில்க்கை மட்டும் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதில் என்ன வரும் உங்களுக்கு, 20 ml இன்ட்டு 1/6 அப்படின்னா எவ்வளோ வேல்யூ வருதுன்னு பாருங்க. டிவைட் பண்ணா அண்ட் 20 இன்ட்டு 5/6 பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க. எவ்வளோ வருது, 20 இன்ட்டு 1/6 பண்ணீங்கன்னா 3.333 ml வருதா. இதே வந்து 20 இன்ட்டு 5/6 பண்ணீங்கன்னா 16.66 வருதா. இவ்வளோ ml வருதுங்களா. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய 20 ml ரிமூவ் பண்ணுறீங்க. ஓகேவா? ரிமூவ் பண்ணி அந்த 20 ml எடுத்து இதுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அப்போது
இந்த எக்ஸில் வந்து உங்களுக்கு இந்த மில்க் வந்து 3.33 ml எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்போமா? ஆல்ரெடி எத்தனை ml இருக்கும்? 20 ml ரிமூவ் பண்ணிட்டோம்னா 80 ml மில்க் இருந்திருக்கும். இதில் 3.33 ml ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 83.33 ml மில்க் இருக்கும் இதில். புரிஞ்சா? மில்க் மட்டும் எடுத்து இந்த பக்கம் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்து இதிலிருந்து நம்ம 20 ml ரிமூவ் பண்ணிட்டோம்ல, அந்த 20 ml மிக்சரில் 16.66 ml வாட்டர் போயிருமா? அப்போ பேலன்ஸ் வாட்டர் எவ்வளோ இருக்கும் இதில்? 120 ml. ஸோ 120ல 20 நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல 100 தான் இருக்கு. ஸோ இந்த 100ல 16.66 ml வாட்டர், அந்த 20 ml அதுவும் வந்திருக்குமா? ஓகே, அப்போ அது போயிருச்சு அப்படின்னா எவ்வளோ வரும்? 100ல 16.66 ml போச்சுன்னா எவ்வளோ வருது? 83.33 ml தான் வரும். ஓகேவா? அப்போ இதுல இருக்க தண்ணியும் இதுல இருக்க வாட்டரும் ஐ மீன் மில்க்கும் வந்துட்டு உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். புரிஞ்சா? அப்போ இதோட ஆன்சர் என்னது? m is equal to n. அதுல நீங்க அது ரிமூவ் ஓகே ஆல்ரெடி இதில் 100 ml மில்க் இருக்குல்ல, மிக்சர் தானே ரிமூவ் பண்ணியிருக்கீங்க. ஆல்ரெடி அதில் 100 ml வாட்டர் இருக்கு, வாட்டர் மட்டும் 100 ml இருக்கு, அந்த மிக்சரை தானே ரிமூவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஓகே அந்த ஓகே 16.66 வாட்டர் போயிருக்கு. அப்போ அதில் 100 ml வாட்டர் இருக்குன்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே. இந்த பேஷண்ட் வேணால் நான் மறுபடியும் ஒரு தடவை பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே. சரி, அந்த கொஷின் மட்டும் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஒரு தடவை ரெஃபர் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே. 70th கொஷினு பை சார்ட். ஆனால் கான்செப்ட் இதுதான் உங்களுக்கு. சரிங்களா? கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, ஆன்சர் மட்டும் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் ஒரு தடவை. A pie chart gives the expenditure on 5 different items A, B, C, D, E in a household if B, C, D, E correspond to இவ்வளோ டிகிரிஸ். ஓகேவா? அப்போ ஒரு பை சார்ட் அப்படின்னா எவ்வளோ டிகிரிஸாக இருக்கும்? அது 360 டிகிரி. அதில் வந்து உங்களுக்கு ஏபிசிடின்னு 5 பார்ட் இருக்கு. ஓகேவா? அதில் 4 பார்ட் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னொரு பார்ட் உங்களுக்கு வேணும்னா எவ்வளோ என்ன பண்ணுவீங்க? 360 மைனஸ் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவீங்களா? ஓகே, பேலன்ஸ் எவ்வளோ வரும்? எவ்வளோ வருது? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் 260 டிகிரி வருதா? மைனஸ் 260 டிகிரி வருதா? அப்போ பேலன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? அந்த ஏயோட வேல்யூ 100 டிகிரிஸ்ன்னு கிடைக்குது. ஓகேவா? ஏயோட வேல்யூ 100 டிகிரிஸ். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? தென் வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஐட்டம் மெயின்? அப்போ பர்சன்டேஜ் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஏயோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ மேலே ஏயோட வேல்யூ எவ்வளோ? 100 டிகிரிஸ். பேஸில் வந்து என்ன வரும்? டோட்டல். ஓகேவா? 360 டிகிரி இன்டூ 100. சரிங்களா? ஸோ இந்த 0 0 போயிடும். இது வந்து 5 டைம்ஸ் 18 டைம்ஸ். அப்போ 500/18 அப்படின்னா டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வருது? 500/18 250. இது வந்து 9 டைம்ஸ் வரும். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்னது? 250/9. புரிஞ்சா? சரி, ஸோ இந்த கொஷின் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். நான் ஒரு கடைசியாக மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன். சரிங்களா? ஓகே, என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு 20 ml ரிமூவ் பண்ணுறோமா? ஓகேவா? அப்போ 20 ml ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல அந்த மிக்சர் டோட்டலாக எவ்வளோ இருக்கும்? இப்போது 20 ml ரிமூவ் பண்ணிட்டோம்னா 100 ml தான் இருக்கும். சரிங்களா? இந்த 100 mlக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மில்க்கும் சேர்ந்து தானே இருக்கும். ஏன்னா மிக்ஸ் பண்ணியாச்சு, அதை மில்க்கும் சேர்ந்து தானே இருக்கும். ஓகே, அப்போது இதுலேருந்து நம்ம மில்க் வந்து எவ்வளோ ரிமூவ் பண்ணியிருக்கோம்? 3.33 ml தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போது பேலன்ஸ் வந்து இந்த 20 ml மில்க் தான் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தோம். அப்போ பேலன்ஸ் மில்க் எவ்வளோ இருக்கும் இந்த மிக்சருக்குள்ளே? 3.33 ml போயிருச்சுன்னா 16.66 ml மில்க் இருக்குமா? ஓகே, அப்போ இந்த டோட்டல் 100 mlக்குள்ள 16.66 ml மில்க் இருக்கு. ஓகேவா? அப்போ இதில் இருக்கக்கூடிய வாட்டர் மட்டும் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ மில்க்கை மட்டும் அதுலேருந்து ரிமூவ் பண்ணீங்கன்னா வாட்டர் வந்து 83.33 கிடைக்கும். சரிங்களா? இப்போ புரிஞ்சா இது? ஓகே, ஸோ இந்த ரெண்டுமே ஈக்குவல் ஆயிரும். புரியலையா? புரிஞ்ச சந்தோஷங்களா தான்? அடுத்த கொஸ்டின்,
to encourage research is one of the functions of a university. Contemporary universities have encouraged research not only in those cases where research is necessary, but on all sorts entirely unprofitable subjects as well. Scientific research is probably never completely valueless. However silly and insignificant it may seem, however mechanical and unintelligent the labors of the researchers, there is always a chance that the results may be of a value to to the investigator of a talent who can use the facts collected for him by uninspired but industrious researchers as the basis of some fruitful generalization. ஓகே, ஸோ ஆல்டுகெதர் என்ன பேசியிருக்காங்க, ரிசர்ச் பண்ணுறதை பற்றி பேசியிருக்காங்க சரிங்களா. ஓகே, பட் வேர் ரிசர்ச் இஸ் நாட் ஒரிஜினல் பட் கன்சிஸ்ட் இன் த மியர் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல்ஸ். வெறும் இருக்கக்கூடிய மெட்டீரியலை புதுசாக நம்ம வந்து ரீஅரேஞ்ச் தான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையோ, இட் இஸ் நாட் ஒரிஜினல். புதுசாக எதுவும் நம்ம புதுசாலாம் கண்டுபிடிக்கிறதுல ஜஸ்ட் டெவலப் தான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேர் இட் சப்ஜெக்ட் இஸ் நாட் சயின்டிஃபிக் பட் லிட்ரரி ஆர் ஹிஸ்டாரிக்கல், தென் தேர் இஸ் அ ரிஸ்க் ஆஃப் த ஹோல் பிஸ்னஸ் பிகமிங் மியர்லி ஃபியூட்டைல். ஃபியூட்டைல்னா வீக் சரிங்களா, வேஸ்ட் அந்த மாதிரி. The author's assumption about scientific research is that it is never very valuable, it is sometimes very valuable, it is never without some value, it is always very valuable. So author assumption base பண்ணி சொல்லுங்க என்ன வரும். சயின்டிபிக் ரிசர்ச் பத்தி என்ன சொல்லியிருக்காரு, இட் இஸ் நெவர் கம்ப்ளீட்லி வேல்யூலெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா, அப்போ என்ன வரும், வேல்யூ இல்லாமல் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இட் இஸ் நெவர் வித்தவுட் சம் வேல்யூ. புரிஞ்சா, அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே தான் வந்திருக்கு சரிங்களா. அடுத்து, according to the author, not many research results can be of value to be an intelligent investigator. A research result is always valuable to an intelligent investigator. Any research result can be of value to an intelligent investigator. A research result must always be of some value to an intelligent investigator. So, author பிரகாரம் இது என்ன, இதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வரும்னு கேட்டிருக்காங்க. Not many வருமா, not many of the research results can be of value வராது. ஒரு research result is always valuable வருமா, வராது சரிங்களா. ஓகே, any research result can be of value to an intelligent investigator வரலாமா. ஓகே, அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, வெறும் வந்து இம்பார்ட்டண்டான ரிசர்ச் மட்டும் இல்லை, அன்ப்ராஃபிட்டபிள் தேவையில்லாத ஒரு ரிசர்ச் கூட உங்களுக்கு வந்து ஒரு நாள் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ எனி ரிசர்ச் ரிசல்ட் கேன் பி ஆஃப் வேல்யூ டு அன் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டிகேட்டர் சரிங்களா. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் வேர்ட் வந்துருக்கு, ரிசர்ச் ரிசல்ட் மஸ்ட் ஆல்வேஸ் பி ஆஃப் சம் வேல்யூ டு அ திங். ஓகேவா, ஸோ எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சரும் சரிங்களா. இதுவுமே எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்குது, ஆனால் கம்பேரிட்டிவாக என்ன சொல்லியிருக்காங்க, ரிசர்ச் வந்து எந்த ரிசர்ச்சாக வேணா இருக்கலாம். ஓகேவா, எனி ரிசர்ச் ரிசல்ட் கேன் பி ஆஃப் வேல்யூ டு அன் intelligent investor அப்படின்னு சொல்லியிருக்காங்க, investigator. How best can the problems of floods and droughts be addressed so that the losses are minimal and the system becomes resilient? In this context, one important point that needs to be noted is that India gets too much water, about 75% of the annual precipitation during 120 days, June to September, and too little for the remaining 245 days. This skewed water availability has to be managed and regulated for its consumption throughout the year. ஓகேவா, ஸோ நமக்கு ஒரு சில நாள் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்குது, ஒரு சில நாள் ரொம்ப கம்மியாக கிடைக்குது. ஸோ இதை நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாட்டரை பற்றி. ஓகே, which of the following best reflects the practical, rational and lasting solution? அதாவது லாங் லாஸ்ட் ஆகக்கூடிய ஒரு சொல்யூஷனாக எது இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Constructing huge concrete storage tanks and canals across the country, changing the cropping patterns and farming practices, interlinking of rivers across the country, buffer stocking of water through dams and recharging aquifers. எது வரலாம், எது வந்து லாங் லாஸ்டா இருக்கும், எது
கன்ஸ்ட்ரக்டிங் ஹியூஜ் காங்கிரீட் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் அண்ட் கெனல்ஸ். டேங்க்கு கெனல் அந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வைக்கணும்னு இருக்கா? காங்கிரீட் கெனல்ஸ் அதெல்லாம் இல்லை. ஓகே, ஸோ இது வந்து லாஸ்டிங், உங்களுக்கு வந்து லாங் லாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி எது வரலாம்? கிராப்பிங் பேட்டர்னு ஃபார்மிங் ப்ராக்டிஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியுமா? இதுக்காக இதுவும் பண்ண முடியாது. இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ், எல்லா ரிவரையும் இன்டர்லிங்க் பண்ண முடியுமா? ரிவர்ஸ் எல்லாத்தையும் இன்டர்லிங்க் பண்ணிட்டு இருக்க முடியுமா எல்லா ரிவர்ஸையும்? ஓகே. பஃபர் ஸ்டாக்கிங் ஆஃப் வாட்டர் த்ரூ டேம்ஸ் அண்ட் ரீசார்ஜிங் அக்விஃபயர்ஸ். ஓகேவா? ஸோ டேம் கட்டுறது, அதுக்காக தான் வந்து டேம்லாம் கட்டுவாங்க. ஓகேவா? ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னாவே அது டேம்ஸ். ஓகேவா? இதே பேரேஜ் அப்படின்னா, டேமுக்கும் பேரேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? டேம்ஸ்னா வந்து வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைக்கிற பிளேஸு டேமு, சரிங்களா? இதே பேரேஜ் அப்படின்னா வந்துட்டு ஃப்ளட்டெல்லாம் ஊருக்குள்ள வராமல் இருக்கிறதுக்காக அந்த தடுப்பு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் பேரேஜ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரெண்டுமே கிட்டத்தட்ட இன்டர்சேஞ்சபிளாக தான் யூஸ் பண்ணுவாங்க, பேரேஜ் அண்ட் டேம்ஸ். ஆனால் அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? டேம்னா ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது, இது வந்து வெள்ளம் வராமல் இருக்கிறதுக்கு தடுப்பு கட்டுறது தான் வந்து பேரேஜ். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். If 15 into 14 into 13 up to 1 is equal to 3 power m into n, where m and n are positive integers, then what is the maximum value of m ன்னு கேட்டிருக்காங்க. m ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ m வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க? 3 பவர். ஓகேவா? அப்போ இதில் எத்தனை 3 வரக்கு சான்ஸ் இருக்கு அதை கவுண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அது ஆன்சரு. புரியுதா? ஓகே. ஸோ இதில் எத்தனை 3 பவர் வரலாம்? 5 into 3. ஓகேவா? அதே மாதிரி 1 வரைக்கும் அப்படின்னா எத்தனை 3 வரும்? 5 3 வருமா? அதாவது 15 வரைக்கும் அப்படின்னா உனக்குள்ள வந்து 5 into 3 தான் வந்து 15. அப்போ எத்தனை 3 வரும் அதுக்குள்ள? 5 3 வருதா? இன்னொரு 3 இந்த இடத்துல வரும். 9 வந்து 3 into 3ன்னு பிரிப்போம். இதே வந்து 12 வந்து 3 into 4ன்னு பிரிப்போம். அப்போ ஒவ்வொரு 3யா கவுண்ட் பண்ணிட்டு வரோம், அவ்வளோதான். சரிங்களா? 9ல மட்டும் 2 3 வரனால எக்ஸ்ட்ரா 1. புரிஞ்சா? இதோட ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. ஓகேவா? இது உங்களுக்கு வந்து அந்த சர்ச் அண்ட் இண்டிசஸ் சொல்லும் போதே இது உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி கொடுத்தாங்க, அதாவது எக்ஸாக்டாக இதை வச்சு நான் சொல்லலை, ஆனால் இந்த பவர்ஸை வந்து நீங்கள் எப்படி கவுண்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? அடுத்து, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் த சீக்வென்ஸ்? ஓகே, இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னது? டிஃப்ரென்ஸ் வந்து 10. இதுக்கு டிஃப்ரென்ஸு 1 4 14. அடுத்து இதுக்கு டிஃப்ரென்ஸு எவ்வளோ வருது? இருங்க 24. 24. அடுத்து 44 70. அடுத்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இதில் ஏதாச்சும் தெரியுதா பேட்டர்னு? தெரியல. ஓகே, அடுத்து என்ன பண்ணுவீங்க? இன்னொரு டிஃப்ரென்ஸ் எடுப்பீங்க. மேக்ஸிமம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரைக்கும் எடுக்கலாம்? 3 டிஃப்ரென்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். டபுள் டிஃப்ரென்ஸ்னு கொடுத்துருப்பேன், மேக்ஸிமம் 3ன்னு சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? ஓகே, 3 டிஃப்ரென்ஸ் வரைக்கும் எடுத்து பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு 100 to 200 ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது நம்பர்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் டபுள் டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டில் தான் வர சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஓகே, ஸோ டபுள் டிஃப்ரென்ஸ் எடுங்க. என்ன வரும் இதுக்கு? 14 20 26. ஓகேவா? இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 6 6 வந்துருச்சா? ஓகே, அப்போ இதுக்கு மறுபடியும் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 6 இருக்கணும். அப்போ 26 + 6 32. 32 + 70 102. 150 + 102 252. புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின். 1 non-zero digit இருக்கணும். சரிங்களா? 1 vowel and 1 consonant from English alphabet in capital are to be used in forming the passwords, such that each password has to start with a vowel and end with a consonant. How many such passwords can be generated? அப்போ 3 இது அப்படின்னா சென்ட்ரல் என்னவா இருக்கும்? நம்பரா இருக்கும். சரிங்களா? நம்பர்ஸ். வவல்ஸ் எத்தனை வவல்ஸ் இருக்கு? 5 வவல்ஸ் இருக்கு. நம்பர்ஸ் எவ்வளோ நம்பர்ஸ் வரும்? நான் ஜீரோ நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 to 9 நம்பர்ஸ் இருக்கு. ஓகேவா? கான்சனன்ஸ் எவ்வளோ வரும்? 21. சரிங்களா? ஓகே, ஸோ இந்த இடத்துல எவ்வளோ டேஷ் இருக்கு? ஒரு 3 டிஜிட் இருக்க மாதிரி தான் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். அப்படி தானே கொடுத்துருக்காங்க.
such that each password has to start with a vowel and end with a consonant. சரிங்களா? ஓகே. ஸோ ஒரு 3 இது இருக்க மாதிரி தான் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். 3 டேஷ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ 5 வவல்ஸ் இருக்குது, ஒரு டேஷ் இருக்குது. அப்போ எப்படி இதை ஃபில் பண்ணுவீங்க? இருங்க, 3 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்கீங்க, ஒரே ஒரு சேர் தான் இருக்குது. எத்தனை வயசில் அந்த சேரில் உட்கார முடியும்? ஃபஸ்ட்டு பர்சன் உட்காரலாம், செகண்ட் பர்சன் உட்காரலாம், அடுத்து தேர்ட் பர்சன் உட்காரலாம். 3 வயசில் உட்கார முடியுமா? இதே 4 பேர் இருக்கீங்க, ஒரு சேர் தான் இருக்குது, எத்தனை வயசில் உட்காரலாம்? 4 வயசில் உட்காரலாம். புரிஞ்சா? இப்போது ஒரு பிளேஸ் தான் இருக்குது, 5 வவல்ஸ் இருக்குது, எத்தனை வயசில் உட்கார வைக்க முடியும்? 5 வயசில். புரிஞ்சுதா? ஸோ இது 5. சரிங்களா? அடுத்து இன்டூ 9 நம்பர்ஸ் இருக்குது, ஒரு பிளேஸ் தான் இருக்குது, அப்போது 9 ways, 21 நம்பர் கான்சனன்ஸ் இருக்குது, ஒரு பிளேஸ் தான் இருக்குது, அப்போ 21. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? பெர்முடேஷன் இது. சரிங்களா? ஓகே, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 45, 45 இன்டூ 1 9 45. சரிங்களா? இது எப்படி மல்டிப்ளை பண்ணீங்க? 45 இன்டூ இது 10 10 1ன்னு பிரிச்சுக்கலாம். ஓகே, 45 இன்டூ 10னா 450, இன்டூ 20 அப்படின்னா 900, இன்னொரு 45 ஆட் பண்ணிங்கன்னா 945. சரிங்களா? அடுத்து there are 9 cups placed on a table arranged in equal number of rows and columns. ஓகேவா? 9 கப்பு ஒரு டேபிளில் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸில் அரேஞ்ச் பண்ணணும்னா 3 வேஸில் அரேஞ்ச் பண்ணலாமா? டோட்டலாக 9 கப்பு. ஓகேவா? ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ்னால் 3 வரும். அடுத்து out of which 6 cups contain coffee. ஓகேவா? 6 cups வந்து coffee and 3 cups வந்து tea. In how many ways can they be arranged so that each row should contain at least 1 cup of coffee ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு என்னது? பெர்முடேஷன். சரிங்களா? ஓகே, டோட்டலாக வந்து எத்தனை கப்ஸ் இருக்கு? 9 கப் இருக்கு. ஓகேவா? 9 பிளேஸ் இருக்கு. அப்போ என்ன வரும்? 9 கப் 9 பிளேஸ்னா 9 ஃபேக்டோரியல் வேஸ்ன்னு வரும். கரெக்டா? 9 கப்பு 9 பிளேஸ்னா 9 ஃபேக்டோரியல் வேஸ் டிவைடட் பை இதில் எத்தனை கப்பு வந்து காஃபி ஒரே மாதிரி இருக்கு? ஐடென்டிக்கலாக இருக்கு. ரெப்பிட்டேஷன் இருக்கு அப்படின்னா கீழே 6 ஃபேக்டோரியல் காஃபிக்கு, 3 ஃபேக்டோரியல் வந்து டீக்குன்னு போடுவோம். சரிங்களா? இது சால்வ் பண்ணால் என்ன வரும்? 9 இன்டூ 8 இன்டூ 7 இன்டூ 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 ஃபேக்டோரியல் இன்டூ 3 இன்டூ 2. 6 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். 2 வந்து இங்கே 4 டைம்ஸ் வரும், இது வந்து இங்கே 3 டைம்ஸ் வரும். 7 இன்டூ 21 இன்டூ 4 84. சரிங்களா? ஸோ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ வேஸில் அரேஞ்ச் பண்ண முடியும்? 84 வேஸில் அரேஞ்ச் பண்ண முடியும். இதை ஆனால் உங்களுக்கு வேற என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? இன் how many ways they can be arranged அப்படின்னு முடிச்சிருந்தாங்கன்னா 84 வேஸ். புரிஞ்சா எப்படி பண்ணணுன்ட்டு? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ தட் ஈச் ரோ ஷுட் கண்டெயின் அட்லீஸ்ட் 1 cup ஆஃப் காஃபி. ஒவ்வொரு ரோலையும் அட்லீஸ்ட் 1 கப் காஃபி இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? 1 கப் காஃபி இருக்கலாம், 2 கப் காஃபி இருக்கலாம், இல்லை 3 கப்புமே காஃபியாக இருக்கலாம். புரியுதா? ஒவ்வொரு ரோலையுமே. ஓகேவா? 1 காஃபி 2 காஃபியாக இருக்கலாம், இல்லை 3 காஃபியாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ அட்லீஸ்ட் 1 காஃபிங்கிறனால ஒவ்வொரு இதுக்கும் சால்வ் பண்ணுறதை விட காஃபி இல்லாத எத்தனையோ அதை நான் எடுத்துக்கலாமா? புரியுதா? எந்த ரோல எனக்கு காஃபி இல்லையோ அதை நான் கன்சிடர் பண்ணிக்கலாமா? ஓகே, ஸோ அதை வந்து நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு கிடைச்சிருமா இது வேல்யூ என்னன்ட்டு? அதாவது இந்த ஹோல் 84க்குள்ள உங்களுக்கு காஃபி எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு காஃபி இருக்க மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இதுக்குள்ளே இருக்கும். இப்போ இதுக்குள்ளேருந்து நீங்கள் எதை ரிமூவ் பண்ண போறீங்கன்னா காஃபி வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாத அந்த கப்ஸை மட்டும் ரிமூவ் பண்ண போறீங்க. அந்த நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ண போறீங்க. புரியுதா? அப்போ இதில் வந்து வராதது எதுவா இருக்கும்? அட்லீஸ்ட் 1 கப் காஃபினா 0 கப் காஃபி. ஓகேவா? அப்போ 0 கப் காஃபினா இந்த ரோல ஃபுல்லாக டீயாக இருக்க மாதிரி. சரிங்களா? இந்த ரோ ஃபுல்லாக டீயாக இருக்க மாதிரி இது ஒரு வே இருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த ரோல இருந்துச்சுன்னா 2 வேஸ். சரிங்களா? இங்கே டீன்னு வந்துட்டு இங்கெல்லாம் காஃபி வரலாம். அப்படி புரிஞ்சா? அடுத்து இங்கே டீன்னு வந்துட்டு மற்ற 2 பக்கம் காஃபின்னு வரலாம். அடுத்து இங்கே டீன்னு வந்துட்டு இந்த மேலே 2 காஃபின்னு வரலாம். புரிஞ்சா? அப்போ இது 3 வேஸ். அப்போ டோட்டலாக எத்தனை வேஸில் வந்து உங்களுக்கு காஃபி இல்லாமல் இருக்கு? ஐ மீன் 0 காஃபி. ஒரு ரோல வந்து 0 காஃபியே இல்லாமல் எத்தனை வேஸில் இருக்கு? 3 வேஸில் இருக்கு. ஓகேவா? அந்த 3ஐயும் மைனஸ் பண்ணீங்கன்னா இந்த டோட்டலில் இருந்து உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் 1 காஃபி இருக்க மாதிரி உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் கிடைச்சிருமா? புரிஞ்சா? ஸோ டோட்டல் அரேஞ்ச்மெண்ட் எடுத்துக்கிறீங்க. இந்த டோட்டல் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள அட்லீஸ்ட் 1 கப் காஃபி இருக்கிறதும் இருக்கும், காஃபி இல்லாததும் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த காஃபி இல்லாததை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம்.
ஏன்னா இந்த ஃபைனலாக இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கனால. புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. The sum of three consecutive integers is equal to their product. Example என்ன சொல்லலாம்? Sum of three consecutive integers is equal to their product அப்படின்னா 1 into 2 into 3. இது ஒன்று வருமா? சரிங்களா? இந்த மாதிரி how many such possibilities are there ன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? ஸோ ஒரு பாசிபிலிட்டி நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. அப்போ நோ சச் பாசிபிலிட்டி வருமா? வராது. அப்போ இந்த மூணில் தான் ஏதாச்சும் ஆன்சராக இருக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா உட்காந்து இது ஒவ்வொரு இதுக்கு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வராது. உங்களுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இன்டீஜர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது மைனஸ்லேருந்து ப்ளஸ் வரைக்கும் என்ன வேணா இருக்கலாம். ஓகேவா? ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து 0 அப் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஓகேவா? என்ன வேணா இருக்கலாம். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா நான் சென்டரில் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்ன இருக்கலாம்? எக்ஸ் மைனஸ் 1, இதுக்கப்புறம் எக்ஸ் பிளஸ் 1. இப்படி தான் வந்து ஒரு 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வரும். இதோட சம்மு இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க? ப்ராடக்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் 1. சரிங்களா? இது சால்வ் பண்ணால் என்ன வரும்? -1 + 1 போயிடும். அப்போ டோட்டலாக 3xன்னு வருது. 3x இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ்ன்னு வரும். ஓகேவா? இந்த எக்ஸ் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x. ஓகே சரி, இல்லாட்டி இங்கே கூட கேன்சல் பண்ணிக்கலாம். எக்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? எக்ஸ் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன்னா x cube minus x. ஓகே, இது கேன்சல் பண்ணாமையே பண்ணோம்னா என்ன வரும்? ஓகே, இது கேன்சல் பண்ணலனா 3x is equal to x cube minus x ன்னு இருக்கும். ஸோ x cube இது வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன வரும்? மைனஸ் 4xன்னு வருமா? இது இந்த பக்கம் போயிடும். -2x வருதா? இது இந்த பக்கம் வச்சுட்டு +4x. x cube is equal to என்னமோ தப்பு பண்ணியிருக்கேன். x cube is equal. ஓகே 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 சரி, இது எல்லாமே எக்ஸ்ல தானே இருக்கு. ஓகே, இதுக்கு நீங்க ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். ஸோ அதாவது ஃபேக்டரைசேஷன் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் தானே அதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ஓகே, அப்படி கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும்? எக்ஸ் கியூப் இது அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா -4x இஸ் ஈக்குவல் டு இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். சரிங்களா? ஓகே, இதை எப்படி பண்ணலாம் ஃபர்தரா? x cube minus 4x is equal to 0 இருக்கு. இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? x தனியா ரிமூவ் பண்ணீங்கன்னா x minus x square minus 4 is equal to 0. இப்போ x is equal to என்ன வேல்யூ கிடைக்கும்?
இது மட்டும் இங்கே வச்சோம்னா இது இந்த பக்கம் போச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கலாம். இல்லாட்டி இது இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 0 ஆயிரும். இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வரும். அந்த ஸ்கொயர் ரூட் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு வரும். கரெக்டா? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ஒன்று 0 வரலாம், இல்லை எக்ஸுக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 கொடுக்கலாம். சரிங்களா? ஓகே, அப்போது அந்த இடத்துல அதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? மேலே 3 இது எடுத்தோம்ல, இந்த இதில் அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 0 அப்ளை பண்ணுங்க. 0 அப்ளை பண்ணீங்கன்னா என்னென்ன வரும்? -1 ப்ளஸ் -1, அடுத்த நம்பர் வந்து 0, அடுத்த நம்பரு 1. சரிங்களா? கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் கிடைச்சிருச்சா? ஓகே, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஆட் பண்ணா 0, மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஓகேவா? இது ஒரு நம்பர். அடுத்து இன்னொரு நம்பர் என்ன கிடைச்சிருக்கு? 2ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? +2. ஸோ +2ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? 2 - 1 1, அடுத்து 2, அடுத்து 2 + 1 3. ஓகேவா? ஸோ இந்த நம்பர் இதை மல்டிப்ளை பண்ணாலும் ஆட் பண்ணாலும் ஒரே இதாக கிடைக்கும். அடுத்து இன்னொரு நம்பர் என்ன கிடைச்சிருக்கு? -2. ஸோ -2 அதில் அப்ளை பண்ணீங்கன்னா -2 - 1 -3, அடுத்து -2, அடுத்து -2 + 1னா -1. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? -6. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -5 -6. சரிங்களா? ஓகே, ஸோ இந்த 3 தான் வந்து உங்களுக்கு ஆன்சர். ஸோ ஒன்லி 3. இது வந்து நீங்கள் உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காக தான் இதை நான் கொடுத்தேன். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டு இருக்க வேணா, எக்ஸாமில் இந்த வேல்யூஸ் எத்தனை வேல்யூஸ் கிடைக்குதோ அவ்வளோ வேல்யூஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சராக வரும். ஓகேவா? இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இது ஒரு வேல்யூ, இல்லை எக்ஸுக்கு வந்து +2ன்னு ஒன்று கொடுக்கலாம், எக்ஸுக்கு வந்து -2ன்னு ஒன்று கொடுக்கலாம். ஸோ 3 சான்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்துட்டு ஒன்லி 3. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் தி ஃபார்ம் point 0.xy where x and y are distinct non-zero digits. சரிங்களா? distinct non-zero digits சொல்லியிருக்காங்க. அப்போ non-zero digitsனா இந்த xyக்கு என்னென்ன நம்பர்ஸ் கொடுக்கலாம்? 1ல இருந்து 1 2 3 அந்த மாதிரி எத்தனை நம்பர்ஸ் கொடுக்கலாம்? 9 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் எது வேணா கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எத்தனை நம்பர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எத்தனை பிளேஸ் இருக்கு? 2 பிளேஸ் இருக்கு. எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 9 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ 9p2. ஓகேவா? எவ்வளோ வேஸ்ல அரேஞ்ச் பண்ண முடியும்னு பார்க்குறோம். சரிங்களா? இப்போ இதுல 2 3 இருக்கா? இப்போ 1 2 எடுத்துக்கோங்க. 1 2 0.12 எடுத்தோம்னா இன்னொரு நம்பர் 0.21. ஓகேவா? இதே வந்து 2 3 எடுத்தீங்கன்னா 0.23, இன்னொன்று 0.32. அந்த மாதிரி எத்தனை வேஸ்ல அரேஞ்ச் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. எத்தனை நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னு. புரிஞ்சா கொஸ்டின் என்னன்ட்டு? ஓகே, ஸோ இது வந்து என்னது? இத்தனை வேஸ்ல அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாவே பெர்முடேஷன். ஸோ 9p2 போட்டிருக்கேன். ஸோ 9p2 என்ன வரும்? 2 டைம் வந்து இந்த நம்பரை ரெடியூஸ் பண்ணுவோம். 9 × 8. ஸோ இதோட ஆன்சர் 72. புரிஞ்சா? எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? நான்-ஜீரோ நம்பர்ஸ். நான்-ஜீரோ டிஜிட்ஸ் எவ்வளோ இருக்குண்ணா? 1 to 9, அதனால 9 எடுத்திருக்கேன். 9 நம்பர்ஸ் 2 பிளேஸ் இருக்கு. பாயிண்ட் xyக்கு தான் நீங்க நம்பர் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ 2 பிளேஸ் இருக்குனால 9p2. அடுத்தது, the average weight of ABC is ABC. இவங்களோட ஆவரேஜ் வெயிட் வந்து 40 சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட டோட்டல் என்னவா இருக்கும்? 40 × 3 இருக்குமா? ஸோ 40 × 3 120. அடுத்து ஆவரேஜ் வெயிட் ஆஃப் BDE is equal to 42 சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட டோட்டல் என்னவா இருக்கும்? × 3னா 126. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? the weight of F is equal to weight of B. அதாவது பியும் எஃப்பும் ஈக்குவல் வெயிட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பிக்கு பதிலாக நான் எஃப்னு எழுதிக்கலாமா இந்த இடத்துல? ஏன்னா ஈக்குவல் வெயிட். சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா என்ன வரும்? உங்களுக்கு டோட்டலாக என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ABCD EFன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ A + B + C DEF இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா டோட்டல் வெயிட் எவ்வளோன்னு கிடைச்சிருமா? ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 120 + ஒரு 126 246. ஓகேவா? ஸோ 246 அப்படிங்கிறது 6 பேத்தோட டோட்டல் வெயிட். ஓகேவா? உங்களோட ஆவரேஜ் வேணும்னா டிவைடட் பை 6. ஸோ 4 1. ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் C 41. புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இதோட உங்களுக்கு 2022 கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சிச்சு. சரிங்களா?
கிளாஸ் ஓவர்.